பெரியவாசனம் மகாபெரிவாவோட பாதுகா தரிசனம் பண்ணிக்கோங்க. இதை பற்றி மாமா சொல்லுவா. நான் மாமாவை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனும் கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமான மடத்துக்கு சேர்ந்த ஒரு கணப்பாடிகள். மாமா முன்னாடியே ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருக்கா, அதை பற்றியும் சொல்கிறேன். நான் பெரியவாசனம் ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி. ஒரு 10 வருஷம் முன்னாடி சிவராமன் அண்ணா வந்து பெங்களூர் கணேச கணப்பாடிகள் அப்படின்னு அவரோட அனுபவத்தை எடுத்திருந்தார். நம்ம எல்லாருமே அந்த வீடியோ நிச்சயமாக பார்த்துருப்போம். சந்தேகமே இல்லாத பெரியவா பக்தா எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பா. அதில் சில முக்கியமான விஷயங்கள், பஞ்சாதி சொன்னால் பெரியவா வந்துடுவா அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேத கருத்தை மாமா வந்து இந்த வீடியோவில் தன்னோட அனுபவமாக அதை சொல்லியிருப்பா. பார்க்காதவா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்போ தான் மாமா சொல்கிறது எல்லாருக்கும் புரியும். அது எந்த அளவுக்கு அது ஆழமான விஷயங்கிறது புரியும். அதை தவிர மாமாவோட குரு பக்தி வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும். தன்னோட குரு பேரை சொல்கிறச்சே மாமாவுக்கு கண்ணில் தண்ணி வந்திருக்கும். அப்போது அதுக்கப்புறம் சில 2-3 இன்சிடென்ட் தான் மாமா சொல்லியிருக்கா. ஆனால் இன்றைக்கி மாமா வந்து மகாபெரிவா பாதுகா குல்பர்காவில் எப்படி கிடச்சிது, புது பெரியவா எப்படியெல்லாம் மாமாவுக்கு இது பண்ணியிருக்கா, அனுகிரகம் பண்ணியிருக்கா, பாலபெரிவா இன்றைக்கி எப்படி மாமாவுக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா, மகாபெரிவா எப்படியெல்லாம் மாமாவுக்கு பிரம்மமே காட்சி கொடுக்குற மாதிரி காட்சி கொடுத்துருக்கா, நிறையா இதெல்லாம் இன்சிடெண்ட்லாம் மாமா இன்றைக்கி சொல்ல போகிறா. என்னெல்லாம் மாமா சொல்ல போகிறாங்கிறது பெரியவா சங்கல்பம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மாமாவோட அனுபவத்தை கவர் பண்ணுவோம். மாமா அனுபவமே ஒரு கடல் மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் மாமா சொல்லுவாளோ மாமா சொல்லட்டும். மடத்து விஷயம் முக்கியமாக கடைசியில் நம்ம மடத்தோட முக்கியமான பாகங்களை பற்றி மாமா சொல்லுவாள். பூஜையை பற்றி சொல்லுவாள். என்னெல்லாம் நம்ம மடத்துக்கு நம்ம எப்படி ஆமாம் நான் சொல்லி கேட்டுருக்கேன் மாமாட்ட. மாமா வந்து மடத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லுவாளோ சொல்லட்டும். முக்கியமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மடத்துக்கு நம்ம எப்படி பக்தி பண்ணணும், நம்ம மடத்துக்கு எப்படி வரணும், நம்ம மடத்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறது மாமா சொல்லுவாள். நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். நீங்கள் வந்து உங்கள் அனுபவத்தை சில அனுபவம் சொல்லியிருக்கேன். பட் எனக்கு முக்கியமாக 3 பெரியவாளோட உங்களோட அனுபவத்தை நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லணுங்கிறது என்னோடய ஆசை. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரியே பிரம்மா விஷ்ணு மகேஷ் அந்த இந்த மாதிரிலே நீங்கள் எப்படி 3 பெரியவாளை நீங்கள் பார்த்துடோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மாமா. பெரிய பாக்கியம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி பெரியவாளை பற்றி சொல்லணும்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னோட அனுபவத்தோட இன்னும் நிறைய பெரிய பெரிய மகான்கள்லாம் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கா பெரியவாள்கிட்ட. நம்ம மடமே விசேஷமான மடம். நம்ம மடம் சாதாரண மடம் இல்லை. வந்து எல்லா மடமும் விசேஷமாக சொல்லுவா. ஆனால் நம்ம மடத்தை அனுபவிச்சனுக்கு தான் தெரியும். அந்த அனுபவத்தில் இருக்கிறவன் தான் பேச முடியும். கரெக்ட். யாரோ ஏதோ பேசுகிறாங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது. விஷயம் தெரிஞ்சவன் தான் பேச மாட்டான். அவ்வளோ விஷயம் இருக்கிறதுல. ஆமாம். தினத்துக்கும் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற மடம். அவ்வளோ விசேஷமான மடம். லோகத்துக்காக உள்ள மடம், ஜனங்களுக்காக இருக்கிற மடம், சத்காரியத்துக்காக இருக்க மடம், சன்மார்க்கத்துக்காக இருக்க மடம், சத்தியத்தை வந்து உண்மையாக நடக்கணுங்கிறதுக்காக இருக்கிற மடம், தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்ணியே ஆகணுங்கிற ஒரே சங்கல்பத்தில் இன்னி வரைக்கும் வந்த மடம் இது. நிச்சயமா அதை பற்றி ஏதோ நமக்கு இருக்கிற அனுபவம் பெரியவாள்கிட்ட கிடைச்சது பாக்கியம். அதனால் அது வந்து இங்கே தெரிவிக்கணும்னு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எத்தனை தெரிவிக்கப்படும் தெரியல. அது எது ஞாபகம் வருதோ அதெல்லாம் தெரிவிக்கிறேன். அது மடத்தை பற்றியும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிவிக்கணும். ஆமாம். அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி உதான்வகம். குருச்சரணாவிந்தாபியான் நமஹ. நமக்கு எப்படியும் எல்லோருக்குமே தாய் தந்த எப்படியோ அப்படியே ஒரு குரு இருப்பார். கரெக்ட். எந்த காரியமாக இருந்தாலும் எவன் எதில் போனாலும் சரி அவனுக்கு ஒன்றுக்கு ஒரு குரு இருப்பார். ஆமாம். அதே மாதிரி நமக்கு
சன்மார்க்கத்துக்கு உள்ள குரு நம்ம பிரிவா. ஆமாம். சத்காரியம், சன்மார்க்கம், சத்தியத்துக்காக உள்ள பிரிவா அப்படின்னு சொல்லலாம். மகாபெரிவாளை பற்றி தெரியாத ஒருத்தரும் இருக்க முடியாது. ஆமாம். எதாவது இல்லைன்னு சொல்கிறானோ மகாபெரிவாளை உண்டுன்னு சொல்லுவான் அவனே. அந்த மாதிரி மனுஷா இன்னைக்கே இருக்கா. வள்ள சொல்லிட்டு தான் இருக்கா. இல்லை அவர் வந்து தெய்வம் அப்படின்னு. தெய்வம் மானுஷ ரூபேனாங்கிறது நம்ம பெரியாளுகள்லாம் அந்த வாக்கியம் சரியாக இருக்கும். ஆமாம். அப்பேற்பட்ட பெரியாளை பற்றி நீங்கள் சொல்கிறேன். அதாவது காஷி யாத்திரை மகாபெரிவா பண்ணுற காலத்தில், அந்த காலத்தில் முன்னாடி எவ்வளோ தூரம் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன இதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு தான் எங்களுக்கு சொல்லி. ஆமாம். மடத்தில் பெரிய மனுஷா சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு. அப்போ ஒரு பிராமணன் நினச்சி அவர் நடந்து போய் எங்கெங்கே சத்திரங்கள் இருக்குது, என்ன இருக்குது, எல்லாம் இதை பார்த்துட்டு கொஞ்சம் வந்தப்போ கடிதாசு போடுவார் அவர். அங்கேருந்து அவர் வந்து அடுத்து வந்த விஷயங்கள்லாம் தெரிவித்து, அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் ஃபோன் கேன்னு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்தந்த கடிதாசு வரும், அதை வச்சுன்னு இது இப்படி இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாத்திரை கிளம்பி அவள் யாத்திரை பண்ணின காலம். காஷி வரைக்கும் என்ன காசிக்கு போகணும். கொஞ்சம் முன்னாடி எனக்கு இந்த மடத்தில் 3 வெங்கட்ராமையர்னு பேர். ஒன்று திருவிழுசம்பட்டை வெங்கட்ராமையர், ஒன்று பாடசாலை வெங்கட்ராமையர், இன்னொருத்தர் வெங்கட்ராமையர்னு பேர். அவரும் மேனேஜராக கொஞ்சம் இருந்தார். அவர் ஏதோ இருந்தார். அவர் சாதமாக அவருக்கு உடம்பு சொல்லாமல் அவர் நாங்கள் எங்கள் பாடசாலை சின்னகாஞ்சிபுரத்தில் நாங்கள் அத்தியனம் பண்ணும்போது அங்கே வந்தார். அங்கே அவரை பார்த்துட்டு அங்கே தான் இருந்தார். அவர் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்தார் உடம்பு சரியாகிற வரைக்கும். அப்படி பேசுவார். ஒரு நாளைக்கு என்ன கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோன்றுறது, சரி சொல்கிறேன் கணேசா கேட்டு வச்சுக்கோ அப்படின்னாரு. அவள்லாம் அனுபவஸ்தா, நல்ல அனுபவஸ்தா. அப்போது அந்த யாத்திரம் போது பெரியவாளை வந்து காசிராஜா கூப்பிடணும். அவளை இன்வைட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்கிட்ட வந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். அதில் வித்தியாசங்கள் இருக்கலாம் தெரியாது எனக்கு. அப்போ அவர் சொல்லும்போது இந்த மாதிரி பெரிய யாத்திரம் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்ரீமுகம்லாம் வேணும், அப்படி இப்படி இருந்தால் கூப்பிடணும், அப்படி எங்கள்கிட்ட கூப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அபிப்பிராயங்கள்லாம் காசி ராஜாட்டன் வந்தது. காசி ராஜாக்கு யாரோ ஏதோ சொல்லி அதெல்லாம் அப்படி ஏதோ சொல்லுவா. சரி. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ரீமுகம் வரத்துக்கு எடுத்துன்னு வரத்துக்கு ஏதோ நாளாச்சு அப்படிங்கிறதுனால கேம்ப் வந்து ஒரு இடத்துல கேம்ப் தங்கியிருக்கு. அது கொஞ்சம் காடான ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி. இது காசிக்கு முன்னாடி இருக்கிற முன்னாடி, சரி காசிக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி சரி அப்படின்னு. இப்போ பெரியா தங்கியிருக்கான். அங்கே இருந்துட்டுருக்கு. அந்த தீவெட்டி தான் அப்போல்லாம் லைட்லாம் கிடையாது, ஒன்றும் வேணலாம். அந்த தீவெட்டி இவ்வளோ தான். எல்லாம் அந்த காலத்துலேருந்தே நம்ம இடத்துக்கு இப்போ தான் ராஜாங்கத்துலேருந்து அது கொஞ்சம் நிஷித்து பண்ணியிருக்கா. இன்னி வரைக்கும் யானை, குதிரை, ஒட்டகம், 40 வண்டி இருக்கும். அப்பா மாட்டு வண்டி, 4 வந்து பெரிய வண்டி டயர் வண்டி, வில் வண்டி 3 வண்டி. அந்த 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 ரேஸ் குதிரை மாதிரி அந்த மாடு அப்படி இருக்கும். குதிரை வண்டி 2 இருக்கும் இடத்துல. மீதி எல்லா வண்டியும் பின்னாடி வந்துட்டே இருக்கும். அது பார்க்கறதுக்கு அழகு. நான் அங்கே நாங்கள் படத்தில் இருக்கும்போது வண்டியில் பெரியவங்க பார்த்துருக்கோம். ரொம்ப அழகு. அந்த டயர் வண்டியிலும் நாங்கள் போயிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப அழகு. பெரிய வேண்டிய இந்த பிராட் கேஜுங்கிறானே அது மாதிரி அது வண்டி வண்டியே அது 2 மாடு கட்டுவா. மாடை வசனம் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாடு கட்டுது. எதுக்கு சொல்கிறேன்னா இத்தனையும் சம்ரட்சணம் பண்ணிட்டு 100 பேர் ஜனங்களை வச்சுட்டு யாத்திரை பண்ணியிருக்கா பெரியவா. அந்த காலத்தை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். கரெக்ட். இன்னும்போது அங்கே இருந்திருக்கும் போது இது ஒரு பெரிய பாயிண்ட்டு. எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம மடத்தை என்ன அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு இருக்கா. ஆனால் அப்படி பெரியவா போயிட்டு போது அந்த இடத்துல இருந்தபோது அங்கே ஒரு வித்தியாசம் நடக்கிறது. சரி. ரொம்ப
இந்த மடமே இல்லைன்னு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலேயோ இல்லை எந்த துவேஷத்தினாலேயோ சில ஜனங்கள் இங்கே ராத்திரி வந்து உள்ளே வந்துடுறா. வந்துட்டு பெரியவா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. எப்பவுமே பெரியவா பக்கத்தில் தான் இந்த பூஜை இருக்கும். சதுரமுடிச்சுருப்பா அங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கும். நம்ம இடத்துல ஒரு வழக்கம் உண்டு. இன்னி வரைக்கும் இந்த நிமிஷத்து வரைக்கும் பூஜா கட்ட விஷயங்களில் மாற்றலே கிடையாது. இன்னி வரைக்கும் மாறல. பூஜா விஷயங்களில் இன்னி வரைக்கும் மாறல. பகவத் பாதாள் காலத்துலேருந்து அதே அப்படியே ஒரே வழி நமக்கு. அது இன்னி வரைக்கும் மாறல. ஏன்னா நம்ம இடத்துல மட்டும்தான் இந்த பூஜையை வேறு யாரும் தொட முடியாது. கரெக்ட். இங்கே மட்டும்தான் பார்க்கலாம். மீதி இடங்களில் காலத்தில் வாத்தியார் இருப்பார், பண்ணுவார். இல்லை சில இடத்துல சில சன்னியாசிகள் பண்ணுறா அப்படின்லாம் இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு இதில் பிரத்யக்ஷ அனுபவமே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நிறையா மடம் தெரியும், உங்களுக்கு டைரெக்டாகவே தெரியும். அப்படி இருக்கிறதுனால நம்ம மடத்தில் மட்டும்தான் இந்த பரமேஸ்வரன் எடுத்து அம்பாளை எடுத்து தானே வச்சு தானே கட்டி வைக்கிறதுங்கிறது என்ன உடம்பு சரியில்லைன்றாலும் சரி. யோகலிங்கம். ஆமாம். அதனால் இது அப்படி சம்ரட்சணம் பண்ணி ஒன்று வந்திருக்கு. கஷ்ட காலத்துலேயும் வந்தபோது கூட, இப்போ சமீப காலத்தில் கஷ்டம் வந்தபோது கூட, அனாவசியமாக கஷ்டம் கொடுத்தாலே அந்த சமயத்தில் கூட அதை காப்பாற்றப்பட்டிருக்கு அந்த அனுஷ்டானத்தை. அதுதான் விஷயம். இப்படி அப்போது இந்த என்ன பண்ணுவான்னு கேட்டால், அந்த சுவாமி எடுத்துட்டு பூஜை பண்ணி முடிச்சப்புறம் பட்டில் இந்த லிங்கத்தை சுற்றுவான். இந்த லிங்கம் வந்து பரமேஸ்வரன்கிட்டேருந்து வந்த லிங்கம். அது ஆயிட்டு வந்து ஆதிசங்கர். 4 இடத்துல 4 லிங்கம் வச்சுட்டு தான் ஒரு லிங்கம் வச்சுட்டு இருக்காரு. 5 லிங்கம் 1 இடத்துல. எல்லாம் 4 லிங்கத்தை பற்றி பேசுகிறா. 5ஆவது லிங்கத்தை பற்றி யாரும் பேசலை. 5ஆவது லிங்கம் அவர்கிட்ட இருக்கு. அந்த அனுசூத்தமாக வந்த லிங்கம் தான் நம்ம இன்னைக்கு பெரியவா பண்ணிட்டு இருக்கோம். மூலாம் நாய சர்வக்கிய பீட்டத்தில் இருக்க பீட்டம். இது வந்து இது ஒன்றே போகிறோம். கரெக்ட். ஆனால் அதோட அடாவடிக்கு என்றைக்குமே இறங்கல. அட கிடையாது. நம்மள்கிட்டயும் அப்படி சொல்லுவா. அதெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லை, நமக்கு வித்தியாசம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லுவா. அப்படி என்ன சுத்தமாக வந்துட்டுருக்கிற அந்த பூஜை வந்து அதை சுற்றி வச்சுருவா. பட்டில் சுற்றி பந்து மாதிரி இருக்கும், எடுத்து வச்சுருவா. இந்த மேரு இருந்ததப்போ தங்க மேரு இதெல்லாம் வச்சு எல்லாம் பட்டில் சுற்றி எடுத்து வச்சுருவா. திருப்பி அந்த வெள்ளி டப்பா மூடிடுவா. மூடி வச்சுப்பா. மேலே துணியை கட்டிடுவா. ஓகே. வெளியில் தெரியாத மடி துணி, இல்லை மடி துணி, அதை மடி துணி கட்டி வச்சுருப்பா. அதை எடுத்துன்னு வருவா. அதை எடுக்கும்போது மடி பிராமணை தான் எடுத்துன்னு வருவா. இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஓகே. இப்போ கூட யாத்திரை கிளம்பும்போது அந்த மடி பிராமணை தான் கையில் எடுத்துப்பா. அவளை பெரியவா சொல்லுவா. அவள் உடனே ஸ்நானம் பண்ணி ரெடியாக இருப்பா. எடுத்துன்னு வருவா. அவள் அப்படிதான் வழக்கம். அப்படி தான் காப்பாற்றின்னு வந்திருக்கு இன்னி வரைக்கும். அந்த மாதிரி சிப்பந்தி வர்க்கம் நம்ம வரைக்கும் கரெக்ட்லேருந்து இன்னி வரைக்கும் அந்த சிப்பந்தி வர்க்கம் இருக்க. அவளெல்லாம் எத்தனை நீங்கள் என்ன செஞ்சாலும் போகாது. அப்படி ஒரு வர்க்கம் நம்ம. அவள் நைவேத்திய கட்டாகட்டும், பூஜை கட்டாகட்டும், இவாளுக்கு கைங்கறி பண்ணுற கட்டாகட்டும், ஸ்நானத்துக்கு வேண்டி செய்கிறவாளாகட்டும், அதான் இவெல்லாம் வந்து தன்னை தியாகம் பண்ணி வந்துருக்கு. அந்த சந்தனம் அரைக்கிறதே ரொம்ப பெரிய வேலை. அந்த சந்தனம் அரைக்கிறது ஒரு நாளைக்கு இவ்வளோ பெரிய கட்டி முட்டை சந்தனம் 3 வேணும். சின்னது இவ்வளோ பெருசு 2 3 வேணும். அதுக்கு மேலே சின்னதாக இருக்குது ஒரு 8 3 சைஸில் இருக்கா. அப்படி இருக்கு. 2-3 சைஸ் வேணும். அந்த மாதிரி சைஸில் இருக்குது. அத்தனையும் வேணும். அத்தனையும் அரைக்கணும். 2 பேர் 3 பேர் அரைப்பா. அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் வந்து இனிமேல் ஜென்மமே கிடையாது சொல்லுவேன் நான். நிச்சயமா கைங்கறி. அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி சுற்றி வச்சிருக்கா. இவ வந்து இப்படி வந்து இவ அவ்வளோ வந்துட்டா. எல்லாத்தையும் தேடின்னு வரா. என்ன பண்ணுவாங்க, சுவாமி இந்த சுவாமியை தூக்கிடணும் அப்படின்னு இது பண்ணியிருக்கா. படுத்துட்டா. இதை எடுத்துட்டா. இதை கடைச்சி கொடுத்து இதை எடுத்துட்டா. ஆனால் அவர் வெங்கட்ராமைய சொன்னதை நான் இங்கே சொல்கிறேன். பெரியவா இதை கவனிச்சிருக்கா. பெரியவா பக்கத்தெல்லாம் படுத்துருக்கா, கவனிச்சிருக்கா. ஆனால் தூங்குற மாதிரி இருந்திருக்கா. ஓகே. சுவாமியை தூக்கிட்டா. ஏன்னா நான் நினைக்கிறேன், இன்னைக்கு பெரியவா வந்து கண்ணை வச்சிருந்தானா அன்னைய பெரியவா இன்னைக்கு நமக்கு யாருக்கும் கிடைச்சிருக்கும் மாட்டா. சுவாமியும் கிடைச்சிருக்காது அப்படின்னு தோன்றது. ஏன்னா கையில் ஆயுதம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். என்ன அதுக்குன்னு வந்தவா என்ன வேணா பண்ணுவா. அப்படியே எடுத்து சுவாமி எடுத்துன்னு போயிட்டா. கார்த்தெல்லாம் எடுத்து கார்த்தால முடிஞ்ச யதாபிரகாரம் பெரியவா யதாபிரகாரம் இது வந்து எல்லாம் பண்ணிட்டா. சுவாமியை காணும், டப்பா அந்த
பொட்டியை காணும் அப்படின்னு எல்லாரும் எல்லாம் பண்ணி எல்லாம் விஸ்வநாதர்லாம் பண்ணலாம் நினச்சி பார்க்கணும். மேனேஜர்கள் பண்ணலாம். தங்கமான மனுஷா எல்லாரும் எத்தனை மனுஷா வழிச்சுவா இவளெல்லாம் ஸ்மரிக்கணும் நிச்சயமா. அது மாதிரி அப்படி பார்த்தா சுவாமி இல்லை. பெரியவா வந்து என்ன கார்த்தாலேருந்து 7:30 மணிலேருந்து அலைஞ்சிருக்கா. மத்தியானம் 2 மணி இன்னும் கிட்ட இங்கே வரும்போது ஒரு இடத்துல இந்த உதிரி சுவாமியெல்லாம் விழுந்து கிடக்கு. ஒரு இடத்துல ஓ இங்கே தான் இங்கேயோ அப்படின்னு பார்த்துருக்கா. அந்த உதிரி சுவாமியெல்லாம் எடுத்து வச்சுட்டா. பெரியவாளே எடுத்துட்டா, வேறு யாரு எடுத்துட்டா. இதுதான் பாயிண்ட். அங்கே பார்க்கும் அப்படி இருந்தனுக்கா முள்ளுவேலி என்னன்னு பாருங்க. அவனுக்கு அந்த லிங்கத்தை உருண்டையா இருக்கு இல்லையா, அவர் எடுத்து அப்படி எரிஞ்சிருக்கான். எரிஞ்சது என்னாயிட்டா அந்த சுத்தி இருக்கிற பட்டு அவுந்து அந்த முள்ளுவேலியில போய் மாட்டின்றது. அந்த மேல் பாகம் மாத்திரம் அவளுக்கு லிங்கம் மட்டும் தெரியுது, அது வெளியில வந்திருக்கு. இந்த சூரியன் மேல அடிக்கிற போது அந்த வெளிச்சத்துக்கு இந்த கிளார் வந்து அடிச்சுருக்கு, கலக்கலக்கலான்னு மின்னுறது. இது வந்து ஏதோ மின்னுறது. பெரியவா அப்படி பார்த்துட்டு அங்கே கிட்ட போடுங்க, இது அந்த கட்டு அப்படியே இருக்கு. ஓ சிவலிங்கம் அப்படின்னு பெரியவாட்டு அதில் யாரும் எடுக்க போறா இல்லைன்ட்டு அந்த முள்ளுவேலுக்குள்ளே தானே உள்ளே போய் உடம்பெல்லாம் இதாகி இந்த சுவாமி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறா. மேரு கிடைக்கல, லிங்கம் மட்டும் கிடைச்சிருக்கு. லிங்கம் கிடைச்சது, இந்த மீதி சுவாமி ஏதோ கிடைச்சிருக்கு. நான் எடுத்து என்ன பண்ணுறது எடுத்துன்னு வந்துட்டு 3:30 மணிக்கு மேலே ஸ்நானம் பண்ணி எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் பூஜைக்கு உட்காந்து அம்பாள் வேணும். இப்போ அம்பாள் இல்லை. அப்போ தான் இது ரொம்ப விசேஷமானது. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் காப்பாற்றின்னு வர்றா. நிஜமா சந்தனத்தை அரைக்கிறாள, இவ்வளோ பெரிய சந்தனம் அரைப்பா. சுவாமி மேல் ஒன்றுப்பா அம்பாளுக்கு இவ்வளோ பெரிய சந்தனத்தை அரை அப்படின்னு சொல்லி அதை உருண்டையாக பண்ணி அதுக்கு வந்து இந்த வாழையில இந்த அகலத்தில் வாழையை கிழிச்சு அதில் நடுப்புற ஒரு கோடு போட்டு எடுத்துட்டு ஒட்டுவா. அந்த சந்தனத்து மேலே ஒட்டுட்டு மெதுவாக எடுப்பா. அப்படி ஒரு மார்க் வரும். அந்த மார்க்கில் குங்குமத்தை அப்படி தடவுவா. அதை வச்சு பெரிய அம்பாளை தியானம் பண்ணி வந்துட்டா. அந்த அம்பாளை தான் இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சந்தனமேரு மேரு வந்துட்டா இப்போ மேல. ஆனா அந்த சம்பிரதாயத்தை இன்னி வரைக்கும் விடலை, வச்சு இது பண்ணி வந்துட்டா. அதுக்கப்புறம் கிடைச்சுடுத்து. அப்புறமா காசி யாத்திரை போயிட்டா. காசி யாத்திரை போகும்போது இது மேலே போகணும், ரயில் அதுக்கு மேலே பலகாயே போட்டு கொடுத்து மகாராஜா கூப்பிட்டு அதுமாரி நடந்து போய் எல்லாம் அப்புறமா அங்கெல்லாம் எல்லாரும் பிரமிச்சு போய் எல்லாம் ஆயிருக்கு. இன்றைக்கும் இப்போ கூட பெரியவா போயிட்டு வந்தா காசி யாத்திரை பண்ணி அந்த பிரமை அன்னைக்கு இருந்த பிரமை இன்றைக்கும் ஆயிருக்கு. இதுதான் விஷயம். அதில் அன்றைக்கி என்ன நடந்ததோ அத்தனையும் இன்றைக்கி பெரியவா நடத்தியிருக்கேன். அதெல்லாம் நடத்தியிருக்கேன். அந்த மாதிரிலாம் நடந்து யுத்த சபையெல்லாம் அப்புறமா நடந்திருக்கு, எல்லாம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அம்பாள் வரத்துக்கு மூல காரணம் அப்படி ஒரு சமயம். அது வந்துடுத்து. அதுக்கப்புறம் வந்துடுத்து. திருப்பி வரும்போது வந்துட்டா பெரியவா. இது ஒரு முக்கியமான இன்சிடென்ட். இன்னொன்று, அலகாபாத்தில் சஹஸ்ரலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. படா மந்திர் இல்லையா அது? அது வந்து அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கே பெரியவா ரொம்ப நாள் அப்படியா? ஆமாம், தபஸ் பண்ணி அந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கா. அது வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஆதிசங்கரர் வந்து வாதம் பண்ணி அவர் வந்து சரணாதி அவர் அக்னியில் உட்காந்துருப்பார். உட்காந்துருப்பார். அதுலேருந்து பேசி வருவார். அப்பேற்பட்ட யோகி அவர், அவர்கிட்ட இவர் ஜெயிக்கிறார். அதனால அவர் வந்து சரணாதி அவர் இருந்த வீடு அது. அந்த இடத்த பெரியவா கண்டுபிடிச்சு மனசுல வாங்கி அந்த இடத்துல மடத்தை கட்டியிருக்காரு. அதான் விஷயம். அங்க வந்து இந்த சாஸ்திரலிங்கம் பண்ணணும்னு இதை புது பெரியவாளுக்கு என்னன்னு கேட்டா, தன் குரு என்னென்ன சங்கல்பம் பண்ணார், என்ன பண்ணார், அது அத்தனையே நிறைவேற்றணுங்கிற ஒரு அசாத்தியமான ஒரு ஆசை அவருக்கு. கேட்டதுக்கு மேல அதுவும் மேல பண்ணுவார். அசாத்தியமான குரு பக்தி அசாத்தியமா இருக்கும் அவர்கிட்ட. யார் என்ன வேணா சொல்லலாம், அது அப்புறமா சொல்கிறோம் வேணா, அதெல்லாம் விஷயம் வேற. இப்படி உடனே அந்த இதை பெரியவா வந்து இங்கே உட்காந்து பண்ணிவிட்டோம். அங்கே சாஸ்திரம் நீங்கள் வைக்கணும் அப்படின்ட்டு பெரியவா பண்ணி, பெரியவா தேனம்பாக்கத்தில் இருந்தால்
அந்த கல் வந்து இறங்கிட்டு ஆ இறங்கினோடனே கணபதி அஸ்தபதியை கூப்பிடு அப்படின்ட்டு ஓ உங்களை கூப்பிட்றேன். சரி. நம்ம என்னையும் வந்து இப்படி தான் கூப்பிடுவார் கணேசன். அவர் கணபதி அஸ்தபதியை அவர் ஸ்தபதியும் பேரும் அதே தானே. கரெக்ட். ஆமாம். கூப்பிட சொன்னால் அவர் வந்தார். வந்தோடனே பெரியவா சொன்னால் இந்த மாதிரி சஹஸ்ரலிங்கம் பண்ணணும் இந்த கல்லில், ஒரே கல்லில் 1000 லிங்கம் எல்லாம் அளவு எடுக்க அப்படின்ட்டு அளவெல்லாம் எடுத்தாலும் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அளவெல்லாம் தீர்மானம் பண்ணி எழுதி எல்லாம் பண்ணிட்டா எல்லாம் எடுத்து. அப்போ பெரியவா சொன்னால் இது வேதமூர்த்தி, அதனால் நீ வேலை செய்யறவா வேத பாராயணம் ஓம்னு ஆரம்பித்தா நீ செல்லா சின்ன சின்னதாக செதுக்கணும். ஓ பெருசாக அடிக்கக்கூடாது. சரி. சின்ன சின்னதாக செதுக்கின்றே வேணும். ஒளி சின்னதாக இருக்கணும். சின்னதாக செல்லாக வேணும். அது அப்படி ஓ அப்படி ரிக்வேத பாராயணம், யஜுர்வேத பாராயணம், சுக்ரயஜுர்வேதம், சாமவேதம், இப்படி சம்பூர்ண பாராயணம் எல்லாம் பாராயணம் நடந்துட்டு பாராயணம் ஆரம்பித்தா அவன் செதுக்க ஆரம்பிப்பான். ஓ இப்படி பண்ணிகிட்டே இருந்தா சரி நடந்துட்டு இருந்தது. நடுப்புற என்ன எடுத்து அது ஒரு பெருச ஒரு கல் உடைஞ்சிருது. ஓகே. அதில் அப்போது அதை நிறுத்திட்டாங்க. அவனுக்கு பயம் வந்துடுது. ஏன்னா அவன் கணபதி அஸ்தபதியே வந்த முடியாது, அவர்கிட்ட விட்டுட்டு போயிருக்கான். அவன் பயம் வந்துடுது. பெரியவாட்ட வந்துட்டா பெரியவா மௌனம். உடனே விட்டா கூப்பிடுட்டா. சரி. அப்புறம் அவரை கூப்பிட்டது. அவர் மறுநாள் வந்தார். வந்தோடனே பார்த்தார், இது மாதிரி உடஞ்சி போயிருக்க, என்ன பண்ணுறது அப்படிலாம் பெரியவா மௌனத்திலேயே கேட்டுவிட்டா. சரி. அவரும் எல்லாம் பார்த்தா எல்லாம் கணக்கு பண்ணேன். என்னென்ன கணக்கு பண்ணாலும் லிங்கத்தோட அந்த ஆகாரம் வந்து அந்த அவருக்கு கணக்கில் சரியாக வரலையா என்னன்னு தெரியல, சரியாகல. அது சரி அவ்வளோ புரிஞ்சுக்க தெரியல எனக்கு. கவனிச்சுதான் இருந்தேன் அப்படி. ஏன்னா அப்போ மெட்டூர் சுவாமிகள் அவரும் எங்களோட பாராயணம் பண்ணியிருந்தார். அப்போ சரி அவரும் வந்து பாராயணம் பண்ணியிருந்ததுக்கு அப்படி. அந்த இடத்துலையே ஓடாச்சாரிய சுவாமிகள் இருப்பார். அவர் வந்து சின்ன வயசுல இதானுவார், சன்னியாசம். அவருக்கு தப்பாச்சுன்னா என்னது வித்தியாசமாக இருக்கு அப்படிம்பார் பாராயணத்தில். எங்கே உட்காண்டாலும் ரிக்வேதத்தில் உட்காருவார், சாமவேதத்தில் உட்காரு. அவள் அப்படி சொல்ல வித்தியாசமாக இருக்கோ அப்படிம்பார். அப்படி ஒரு மகானவர். இப்படி அது வந்து உடனே கணக்கெல்லாம் பண்ணி பார்த்தா சரியா இல்லை. உடனே பெரியவா வந்து நார் எடுத்துன்னு சொல்லி நாரை எடுத்து கனெக்ட் பண்ணி அப்புறமா லிங்கத்தோட அளவு கனெக்ட் பண்ணி கொடுத்தான். அதில் குறைஞ்சிடுத்து லிங்கம். கணக்கு சரி பண்ணாலா இல்லை, அது ரொம்ப பெருசாக இருக்கணும். இன்னும் இப்போவே ரொம்ப பெருசு. அதுலேருந்து குறைஞ்சுன்னா அதை கனெக்ட் பண்ணணும். அது அந்த கணக்கை எனக்கு அதை சொல்ல தெரியல. அதை வந்து அந்த அளவு பண்ணி பெரியவா போட்டு கொடுத்தா. அவர் அப்படியே எழுந்து இடுப்பில் துண்டை கட்டினவர் தான். நமஸ்காரம் பண்ணார் கணபதி அஸ்தபதி பண்ணி அப்படியே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக அந்த சஹஸ்ரலிங்கம் செதுக்கி தயாராய் அதை அங்கே போய் புரிச்சிட்டாரு. எவ்வளோ மாதம் இருக்கும் அது? அது பாட்டு பண்ணியிருந்தாங்க, கணக்கெல்லாம் தெரியல எனக்கு. நிறைய பாராயணம் அது நடந்து நிறைய பேர் பண்ணியிருக்கோம், நிறைய பாராயணம் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்திருக்கோம், அதில் எல்லாருமே சேர்ந்துருக்கோம். அது மாதிரி இது சஹஸ்ரலிங்கத்தோட வந்து. இதே மாதிரி தேனம்பாக்கத்தில் இதே மாதிரி இப்போ வியாச பூஜை வரப்போகிறது. அந்த எல்லை தாண்ட கதை சொல்லுவோம். பெரியவா வந்து அங்கே வியாச பூஜை பண்ணினா. சரி. அங்கே இருந்தா அந்த சமயத்தில் ஸ்வரூப யாத்திரைக்கு போகணும். முதல் நாள் சாயந்தரம் போகணும். எல்லாரும் கேட்டுனே இருக்கான். ஒன்றும் பதில் இல்லை, ஒன்றும் இல்லை. மறுநாள் காலத்தில் எடுத்து அன்றைக்கி சாயந்தரம் யாத்திரை கிளம்பி ஆகணும். உடனே மத்தியானம் வரைக்கும் எடுத்து ஒன்றும் தெரியல. ஆனால் எல்லாம் தயார் பண்ணிட்டாவா. சரி. எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் யார் சொல்லுவோம். இல்லை பெரியவாள்லாம் வந்து நிறைய பெரிய மனுஷாலாம் வந்துருந்தா. ஆனால் எங்கே போகிறான்னு தெரியாது, எங்கே போகிறான்னு தெரியாது. உடனே அவர் சைக்கிள் ரிக்ஷாவும் ரெடி பண்ணி அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு வாழும் ரெடி ஆகிட்டா. எல்லாம் எடுத்து எங்கே போகிறான்னு ஒன்றும் புரியல. எல்லோரும் தண்ணீரின் இருக்கு வந்து. சரி ஒரு 3-3 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. கிளம்பி அங்கேருந்து வெளியில் வந்து ரோட்டை தாண்டி அப்புறமா வந்து இது இந்த பூமி தோட்டம், அதாவது நெல் போல வரப்பு. அந்த வரப்பில் நடந்துட்டான். சரி. வரப்பில் போய் ஒரு 2-3 ஏதோ தாண்டி அங்கே உட்கார்த்து நின்றுண்டா. அங்கே வந்து உடனே அந்த
இந்த பாயை போட்டு இந்த பாயை போட்டு அங்கே உட்காந்து அங்கே உட்காந்து அங்கே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சா. சரி. அது முடிக்கிறதுக்கு முன்னாடி பிரிவாட்டா நம்ம தாண்டிட்டோம் போல் இருக்க விஷூர் பேத்திரையோ எல்லையை தாண்டியாச்சு பண்ணிருக்க கேளு அப்படின்னா எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்ல எல்லாம் தாண்டிட்டாங்க சுவாமி. இப்படி ஒரு இதா அசாத்தியமா இருக்கும் இதெல்லாம். ஆமா 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 பிரமமான சமாச்சாரம். ஆமா அப்படியே எய்தாப்புக்கு இதுக்கே போய் எல்லாம் தாண்டி அந்த யாருக்குமே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எல்லாருக்கும் இதெல்லாம் வந்து அது தெய்வம். அது அந்த தெய்வம் தான் நிர்ணயிக்கும். அந்த தெய்வம் இருந்த இடத்த நாமெல்லாம் இன்னைக்கு ஏதோ சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஆமா 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 அது யாருமே பேசக்கூடாது. கரெக்ட். பேசுறவா செயலுக்கு வரணும். கரெக்ட். சும்மா பேசக்கூடாது. வந்து வேலை செய்யணும். நம்ம வீட்டை நம்ம எப்படி வேலை செய்யறோமோ அதே மாதிரி நம்ம மடம் நம்ம வீடு. கரெக்ட். நாம வேலை செய்யணும் இறங்கி. உனக்கு பேசுறதுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை. நீ ஒன்றும் இல்லாம வந்து உள்ள வந்தவங்க. ஆமா. சாப்பாடு இல்லாம தான் 198 பேர் சாப்பாடு இல்லாம வந்தவன் தான். சாப்பிட்ட அப்புறம் பேசுறதுங்கிறது விஷயம் வேற. அது பாடாது. நீ பண்ணு, ஆனா உள்ளவா திரும்பி நீ வேலை செய். அதனால நான் என்ன இந்த சமயத்தில் நான் என்ன சொல்றேன்னா, மகாபெரிவா இருந்த நாள்லையும் சரி, பெரியவா இருந்த நாளையும் சரி, இப்போ சரி, யாரா இருந்தாலும் எல்லாரும் வந்து வேலை செய்யணும். நாம வந்து உள்ள நம்ம மடத்தோட வேலையை நம்ம செய்யணும். நம்ம கைங்கரியம் நம்ம பண்ணணும். நாம விடக்கூடாது. நாம எத்தனை பேரும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணிடணும். என்ன நாமளே நம்ம பற்றி பேசிட்டு இருக்கக்கூடாது. தப்பு. பேசவே கூடாது. உடனே அடுத்தது உங்க பாதுகா கதை வேணா சொல்லுங்க. பாதுகா விஷயம் அது ஏதோ ஜென்மாந்தரம் எப்படின்னு தெரியல. அப்பா அம்மா பண்ண புண்ணியமா இல்லை எந்த புண்ணியம் இது தெரியல எனக்கு. ஆனால் அப்பா அம்மா அனுகிரகம் தான் அது அப்படின்னு வச்சுருக்கிறேன். எங்கள் பாட்டி எங்கள் மாதாமணி எங்கள் மாதாமணியோட அனுகிரகம் அது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஓகே அப்படி குல்பர்கால பிரிவா இருந்தா. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். சொல்லுங்க. நானும் சந்திரசேகர கணபாட்டியும் அந்த ஆராதனை சரி திருப்பதியில் இருக்கார். சரி. இன்னைக்கு அவர் இருக்கார். அவரும் இங்கே பெங்களூர் இருந்தார். நானும் அவரும் திடீர்னு ஷஹாபாத்தில் பெரியவா வந்து ஒரு ஆராதனை பண்ணினான் தன்னோட குருவுக்கு. அப்போ அந்த ஆராதனை கைங்கறி பண்ணணும்னு எங்களுக்கு மனசில் வந்தது. நாங்கள் இங்கேருந்து அதுக்கு முதல் நாள் நாங்கள் சாயந்தரம் கிளம்பிட்டோம். ஒன்றும் தீர்மானம் பண்ணி ஏதோ தீர்மானம் பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம். எங்களுக்கு கிளம்பணுங்கிற ஒரு உத்தேசம் 2 பேர் இருக்கும், அவ்வளோதானே தவிர. இப்போ வந்தோம், ட்ரெயினை பிடிச்சோம், ஏறிட்டோம். இப்போ வஸ்திரங்க எல்லாம் கையில் எடுத்துன்னு வந்துட்டோம், ஏறிட்டோம். ராத்திரி படுத்துனாச்சே காற்றுல ஏறிந்திருந்தோம். இது மந்த்ராலயா ரோடு வரப்போகிறது. அதுக்கப்புறம் வாடி ஸ்டேஷன் அங்கே இறங்கணும். நாங்கள் அங்கேருந்து போகணும் அப்படின்னு அங்கே வரைக்கும் வாங்கியிருக்கோம் டிக்கெட்டு. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், பேசிகிட்டு இருந்தோம். எழுந்தோடனே அமாவாசையாச்சு இன்றைக்கி, அது கூட கவனிக்கலை, தப்பை எடுத்துக்கல, எள்ளு எடுத்துக்கல, ஒன்றும் எடுத்துக்கல. என்னடா என்ன பண்ண போகிறோம் இப்போ, வாடிக்கு போய் அங்கங்கே என்ன கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு. உடனே எதிர்க்க ஒருத்தர் உட்காந்துவர், தமிழ் பேசுகிறார். என்ன சமாச்சாரம், என்ன ஏதோ பேசின்னு கேள, என்ன இதுனார். இந்த மாதிரி அமாவாசை எது கவலைப்படுறேன். அடுத்தது இது வர போகிறது மந்த்ராலயா ரோடு வருது. மந்த்ராலயா ரோடில் நீங்கள் இறங்கிட்டு உடனே நீங்கள் இறங்கிட்டு பிரேக் ஜர்னி பண்ணலாம் அப்படின்னாரு. சரி. பிரேக் ஜர்னின்னா என்னன்னு தெரியாது எங்களுக்கு. அப்போ தெரியாது அப்படின்னு. அதனால நீங்கள் போகும்போது அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு அவர்கிட்ட எழுதிட்டுருங்கோ, நாங்கள் திருப்பி அடுத்த ட்ரெயினுக்கு போகிறோன்ட்டு இறங்கிட்டு நீங்கள் இது பண்ணிங்கோ. இங்கே தமிழ்நாடு மட்டும் மத்தியானம் நீ கிளம்பிடுவாங்க. எங்களுக்கு ஒரே சந்தோஷமாக எடுத்து இறங்கிட்டோம். இறங்கி போனோம். போயிட்டு அங்கே தர்பியம் எண்ணெய் வாங்கிட்டு நாங்கள் போயிட்டு ஸ்நானம் பண்ணி தர்ப்பணத்தெல்லாம் பண்ணிவிட்டு வந்திருக்கோமே, சுவாமிகளை பார்த்துலான்னு போனோம். நாங்கள் போயணும் ஒரே மாதிரி வந்திருக்கான்னு சொன்னால் அவர் உடனே கூப்பிட்டார். இப்போ இருக்கிற சுவாமியில் என்ன இருக்காரோ இவருடைய தாத்தா அப்படி அவர் பெரிய அவர் மகானவர். சரி, போனோடனே ஒரு பஞ்சாயத்து சொன்னோம். சொன்னோடனே அவர் ಏನ್ ನಿನ್ನುಟ್ಟು ಕಾಂಚಿ ಮಹಾಸ್ವಾಮಿನೋಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ
அப்படின்னு நான் கேட்டார். ஆமாம், நான் போய் பார்த்துருக்கேன். அவர் இங்கே ரோட்டில் வரும்போது இந்த பக்கம் தான் போனார். நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு, ரொம்ப சந்தோஷம், எங்கே சாப்பிட போகிறீன்னு கேட்டார். நாங்கள் என்ன ஒன்று நாங்கள் அவல் எல்லாம் கொடுத்துருங்கோ, நாங்கள் எதை சாப்பிட்டுக்கிறோம்னா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை ஒருத்தரை கூப்பிட்டு எங்களை கூட்டின்னு போய் அங்கே உள்ளே உட்கார வச்சு மடியாக ஆச்சாரமாக எங்களுக்கு சாப்பாடை போட சொல்லி போட்டு அமிச்சார். அங்கேருந்து வெளியில் வந்தோம். வெளியில் வந்தால் எங்களுக்கு அடுத்த ட்ரெயினுக்கு இருக்க மத்தியானம் ட்ரெயின் எதுவும் கிடையாதுன்ட்டான். சரி, இனிமேல் உங்களுக்கு ராத்திரியா சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே தான் ட்ரெயின் உங்களுக்கு அப்படின்ட்டான். நாங்கள் என்ன பண்ணுறதும் ஒன்றும் புரியல. யோன் பண்ணிகிட்டே இருக்கோம். அங்கே பஸ் வந்து ஷாபாத்னு ஒன்று வந்தது. சரி, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு. அதில் ஏறிட்டோம். நானும் சந்திரசேகரன் படி தான் உட்காந்துருக்கோம். இன்னும் யாரும் வரல இந்த பஸ்ஸுக்கு. பஸ்ஸு கிளம்ப போகிறதுக்கு கொஞ்ச நேரத்தில் டிரைவர் கேட்டான், எங்கே போகிறேன் நீங்கள்? ஷாபாத். ஷாபாத்தில் என்ன, எங்கே போனோம் நீங்கள்? என்ன, நாங்கள் வந்து இந்த மாதிரி பெரியவாளை பார்க்கணும், சுவாமிகளை பார்க்கணும், அங்கே கஞ்சி சுவாமியில் அங்கே பெரியவர் தருவாங்க. ஓ, வயசாதவரா அப்படின்னு கேட்டோம். ஆமாம் அப்படின்னா. அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ದೊಡ್ಡ ನೀರು நீங்கள் இதில் வந்து ஏறினேன்னா ராத்திரி 10 மணி ஆகிடும். நாங்கள் எல்லாம் ஊரை சுற்றின்னு போவோம். நாழி ஆகிடும். நீங்கள் அதனால் இங்கே ராய்ச்சூர் போங்க, அங்கேயும் ட்ரெயின் போகும். வாடியில் போய்ட்டு அங்கேருந்து வேறு வண்டி பிடிங்கோ. இப்படிலாம் யாருக்குமே சொல்ல மாட்டாங்க யாருமே ஜென்ரலி. இல்லை, அது வந்து அப்படியே நடக்கும். நீங்கள் யார் இப்போ மடத்துக்கு போகிறேன்னு நினச்சிடுனா அதுக்குன்னு ஒன்று நடக்கும், ஒரு வழி கிடைக்கும், வேண்டிய இருக்க வேண்டியதான். அந்த வழி தேடின்னு போகணுமே தவிர ஏதோ பேசின்னு இருக்கக்கூடாது. உடனே சரின்ட்டு அங்கே போனோடனே என்னாச்சு, சரி போனோம். அந்த உட்காருக்கு பாரு. உடனே போய் நாங்கள் என்ன பண்ணோம், அங்கேருந்து ஒரு ஆட்டோ வச்சு நாங்கள் போனோம். சரி, அவன் ஆட்டோ போய்ட்டு கொண்டு போய் விட்டான். நாங்கள் போகிறோம். அந்த வண்டி கிளம்ப போகிறது. அந்த வண்டி கிளம்ப ட்ரெயின். உடனே ஏறிட்டோம் உட்காந்துட்டோம். டிடிஆர் வந்தால் காமிச்சோடனே, இல்லை சார் இது செல்லாத, கஷ்டமாச்சு அப்படின்னார். அப்படின்னோடனே எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அங்கே இருக்கிற உண்மையை சொன்னோம். இந்த மாதிரி சமாஜம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதுக்காக சின்ன கேட்டு என்ன பண்ணணும்னு புரியல எங்களுக்கு. நீங்கள் அது என்ன உண்டோ நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னா. சரி வாட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து வாடி வரைக்கும் எங்களை கொண்டு வந்தோடனே நாங்கள் இறங்கினோம். சார் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்ட்டு. ஓ பரவாயில்ல, என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி இறங்கிட்டு அங்கே வாடியில் வந்து பசி, நல்ல பசி. வாழைப்பழம் தான் வாங்கலாம் போனாக்கா எல்லாம் கருப்பாக வாடி கிடக்கு. என்ன வாடினா வாடி போல் இருக்கு, அது வாடியே கிடக்கு. அதுலேயே 4 பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருந்தோம். கேட்டோடனே ஸ்டேஷனில் கேட்டோம். இல்லை, இந்த 3 வண்டி நிற்காது, 4ஆம் வண்டி தான் நிற்கும் அடுத்த ஸ்டேஷன். ஏன்னா அது ஸ்டேஷன் நிற்காது, ஸ்டேஷன் அப்படின்ட்டேன். ஐயோ என்ன பண்ணுறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னும். சரி, முதல் வண்டி போச்சு, 2ஆம் வண்டி போச்சு, 3ஆம் வண்டி அதுவும் போயிடணும். அது என்னன்னு தெரியாது, நின்றுது. நின்ன உடனே அது நாங்கள் இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல ஏசி கோச்சு 3 கோச்சு வந்து அது நின்றுடுத்து. சரி, அங்கே டிடி இறங்கி நின்னர் கீழே. நாங்கள் டிடிட்டு போய் ஒரே நிமிஷம் சார் சொன்ன வேண்டிட்டோம். அவர் வந்து ஒன்றும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா அங்கே போயிருங்கோ, இது ஏசி எப்படி இப்படின்னார். நாங்கள் டிக்கெட்டும் வாங்கலை, அப்புறம் டைமும் இல்லை. அது 1 நிமிஷத்தை கிளம்பிடும். இருக்குன்னு தெரியாது எனக்கு. சரி, உடனே அவர்கிட்ட கூட்டினோடனே அவர் வந்து கிளம்ப போகிறது. சரி அப்படின்ட்டார். சரி, இந்த ஏரி அந்த கதவுகிட்ட கொஞ்சம் பின்னாடி அங்கே நின்றுருந்தோம். அடுத்த ஸ்டேஷன் வந்துடுது வாடியில் அது நின்றுது. வாடியில் இறங்கிட்டோ, அதை வாடி நிற்கிற வண்டி அது. சரி, அது நின்று கொடுத்து நின்னோடனே அங்கே இறங்கினோம். ஒரே இருட்டு. அந்த இதுலேருந்து ஷாபார் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. புரியணுன்னே சரி கேட்டுன்னு போவோம்னுங்க. அதுக்குள்ளே
தாடி நாராயணன் ஆமாம், அவர் மாமா என்ன இறங்கினார். சரி. அவர் இறங்கினோன்னு மாமா அப்படின்னோம், ஏய் வாங்க வாங்க அப்படின்னார். என் பின்னாடியே வாங்க போகலாம் அப்படின்னார். அவர் பின்னாடியே போனோம். இருட்டாக போயிட்டோம். பெரியார் இந்த இடத்துக்கு போயாச்சு. அங்கே எல்லாரும் படுத்துட்டாச்சு. சரி. மணி 9:30 மணி 9:30 மணி. சின்ன ஊர் வேற இல்லையா? சின்ன ஊர். படுத்த காத்தால ஆராதனை. ரைட் ரைட். எல்லாம் விவஸ்தை பண்ணி எல்லாம் படுத்துட்டான். நாங்கள் போனோன்னே நாங்கள் செகண்ட் அண்ணா இருந்தார், சுவாமியாக இருந்தார். நீங்கள் செகண்ட் சுவாமி உள்ளவர். அவர் வந்து இருந்தார். என்னடா குழந்தைலாம் எப்படா விளைய வாங்கடா. நாராயண மாமா சொன்னாயே குழந்தைல வந்துருக்கா பாரு, பட்சால் பசங்க வந்துருக்கா அப்படின்னார். சரின்ட்டு உடனே வாங்கடா 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 என்னடா இது அப்படின்னார். உடனே நாங்கள் பெரியவா எங்கன்னா அண்ணா பெரியவா எங்கே அப்படின்னோம். பெரியவா படுத்துட்டு வச்சுனா இங்கே தான் படுத்துட்டுருக்கா அப்படின்னார். சரி நாங்கள் அங்கே போய் பார்க்கலான்னு போனோம். பெரியவா படுத்துட்டு இருக்கா. திரும்பினோம் அப்படின்னா உடனே செகண்ட் நான் ஓடினார். யார் வந்துருக்கா அப்படின்னா அந்த கணேசனும் சந்திரசேகரம் ஒன்றும் வந்திருக்காரு அப்படின்னார். உடனே பெரியவாங்க இந்த படத்துல மாதிரி அப்படியே கூப்பிட்டா. இங்கே வந்து எப்போ வந்து எழுனா இப்போ தான் வந்திருக்கோம் பெரியவா அப்படின்னு உடனே தரிசனம் கொடுத்துட்டானே. ஆமாம் ஆமாம். சாப்பிட்டேடா அப்படின்னு நாங்கள் என்ன சொல்கிறது பெரியவாட்ட அப்படி முழிச்ச உடனே வாடகை எதாவது இருந்தால் கூட அப்படின்னா எல்லாம் ஆராதனைக்கு எடுத்து சுட்டு பழங்கள்லாம் எல்லாம் பண்ணி எடுத்து நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்படின்னொடனே பெரியவா சொல்கிறா, ஆஹான்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா. இல்லை எல்லாம் பாத்திரம்லாம் தேய்ச்சி கவுத்தாச்சு, எல்லாத்தையும் வச்சுட்டா ஒன்றும் இல்லை, நான் பார்க்குறேன் ஏதானும் அப்படின்னாரு. உடனே பெரியவா சொன்னால் ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல பக்கெட்டு வச்சு அது மேலே இலையை போட்டு மூடி இருந்தது. என்னன்னு தெரியல, வேணா போய் பாறேன் அப்படின்னா. சரின்னு போனால் ஒரு பக்கெட் உப்புமா ரெடியா உங்களுக்கு. ஆச்சரியம். உடனே கேட்டேன். இது செகண்ட் அண்ணாக்கு ஒரே சந்தோஷம். ஏய் என்னடா இது பாடுறா அப்படின்ட்டு இலையை போட்டு ஒரு ஜம்மன் போட்டு அவங்க ஊருக்கு எடுத்து வந்தார். ஊறுகாய் போட்டு நாங்கள் சாப்பிட்டு ராத்திரி படுத்துருந்தோம். காலத்தில் இருந்த உடனே நதி பக்கத்துலேயே நதி தீரத்தில் இது ஸ்நானத்தை பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டு உடனே எங்களை கூப்பிட்டு ஆராதனை, என் குரு ஆராதனை, இவள் கைகறி பண்ண வந்திருக்கா, இவாள் இதில் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் கைகறி பண்ணிட்டோம். எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆச்சு. அந்த பக்கத்து பிராமணம், கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லாம் பிராமணா. இந்த பக்கத்துல யாரும் கிடையாது. நான் போட்டு அப்புறமா நடந்தது. எல்லாம் முடிஞ்சு ஆசீர்வாதம். அப்போ எங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் யஜுர்வேதம் வரும்போது நாங்கள் ருக்வேதம் சொல்லிவிட்டா வரும்போது வா சொல்லுவா அப்படின்ட்டு சொல்லி சொன்னா. மழை வர மந்திரம் சொல்லுவோம் அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் முழிச்சோம். உடனே அந்த மழை வரணும், சசியாபிருத்தியம்னும் தானியாபிருத்தம் பிரக்ஷேமம்லாம் வருமே அதை சொல்லுங்கன்னா உடனே நாங்கள் எடுத்து கொடுத்தா உங்களுக்கு தெரியும். எடுத்துக்கிட்டா பிரம்மன் பிராமணோ பிரம்மோர்சி ஜாயித்தம் அந்த அந்த பஞ்சாயத்தை சொல்லி கடைசியில் அது வந்து கணத்தை சொல்ல சொன்னான். கடைசியில் ஆஸ்பின் ராஷ்ட்ரு அங்கேருந்து ஆரம்பித்து கணத்தை சொல்லி முடித்தோம். 2 பேருமே அந்த அப்போ இன்னும் சின்ன வயசு இல்லையா, இன்னும் கின்னு இருக்கும். ஏற்கனவே உங்கள் குரலுக்கு தான் நீங்கள் ஃபேமஸ். பிரமாதமாக இருக்கும். அந்த எல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த சோலாப்பூர் போத்திக்கிற அந்த இதெல்லாம் கொடுத்து அந்த போர்வைகிற எல்லாம் அதை வந்து அதெல்லாம் அதே கொடுத்தா. அது வந்து அதையும் கொடுத்தா. அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேஷ்டி அதுக்கு சம்மந்தப்பட்டது என்னென்ன கொடுத்தாலோ அது மாதிரி எங்களுக்கும் எல்லாம் கொடுத்தா. நாங்கள் வெள்ளிலாம் இது இல்லை, அப்போல்லாம் வந்து வேறு இதுதான் கொடுத்த வழக்கு. அது மாதிரி கொடுத்துட்டு எல்லாம் அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தனியாக அக்ஷர பெரியவா வந்து எங்களுக்கு அடுத்து அப்படிங்களா தனியாக அக்ஷரையை கூப்பிட்டு 2 பேருக்கும் அக்ஷரையை கொடுத்து அனுகிரகம் பண்ணி போயிட்டு வாங்கணும்னா இது பெரிய சமாச்சாரம். இது நாங்கள் இடமே வந்தோம். எப்படி அன்பிளான்டா நீங்கள் போனே. ஆமாம், எதிர்பார்க்காம நீங்கள் போய் அது கரெக்டாக வந்து அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணி நல்லா கிடைச்சது. இது 67வது பீட்டாதியோட ஆராதனை இல்லையா? ஆமாம், சரி, பிரமாதமாக நடந்தது.
வந்து அந்த மாதிரி அந்த பிராந்தியத்தோட மனுஷாளுக்கெல்லாம் அதில் ஏற்பாடு பண்ணியிருந்தா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்ததெல்லாம். பாதுகாப்பு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த பாதுகை வந்து இதோட சமாச்சாரமே கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். இந்த பாதுகை வந்து வரத்துக்கு ஏதோ ஒரு பாக்கியம் இருந்திருக்கு, இல்லாட்டா இந்த பாதுகை வந்திருக்காது. சொல்ல நீங்கள் மாத்தாம ஏறுன்னு சொன்னீங்க. ஆமாம், ஏதோ இருக்குது. அது நியாயமாக பெரியவா வந்து ஒரு புஸ்தகம் கேட்குறா. உத்தரண்டு தான் புஸ்தகம், சரி, சின்ன புஸ்தகம். பெரியவா வந்து இதில் இருக்கா, குல்பர்காவில் கேம்ப்பு. அவள் பெரியவா மாத்திரம் மாத்துறது. இந்த மாதிரி புஸ்தகம் வேணும். அந்த புஸ்தகத்தை வந்து சௌந்தரராஜன்னு இந்த ஊரில் இருந்தார். ஓகே, பெரிய வித்வானவர், சம்ஸ்கிருதம் பண்ணி. அவர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கா, அவர் தேடு எல்லாட்டையும் எல்லா இதையும் என்ன லைப்ரரியும் போய் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து, மைசூர் லைப்ரரி அங்கே இங்கே எல்லாத்தையும் தேடிருக்கா, எங்கேயும் கிடைக்கலங்கிற அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கா. சொன்ன உடனே என்ன பண்ணிட்டா வந்து இவா என்ன பண்ணிட்ட, பெரியவா வந்து இந்த நம்ம பாடசாலை படித்த ஒரு பையன் அங்கே இருக்கான் பெங்களூரில். ஓ சரி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், கணேசன் தெரியும் எனக்கு அப்படின்னுக்காரு. அவர்கிட்ட வேணா சொல்லி பாரு அப்படின்னு பெரியவாள் இருக்கா. அவர் அங்கேருந்து எங்காத்துக்கு வந்தார். எங்காத்துல அவர் அவராக பெரிய பெரியம்மா, நல்ல மனுஷர். சரி, எனக்கு தன்னா தெரியும். அவரை வந்த உடனேயே எனக்கு ஆச்சரியமாக போயிடுத்து. ஒரே இது உட்காரத்து கூட இடம் கொஞ்சம் தான் எங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு சேர் தான் இருந்து போட்டாங்க. நீ அதெல்லாம் சேர்னா வேண்டாம்ப்பா, நீ பாயப்பட போகிறோம் அப்படின்ட்டு உட்காந்துட்டார். பா மாதிரி ஒரு உத்தரவாக இருக்குன்னு நான் சொன்னேன். உங்களுக்கே கிடைக்கலங்கிறேன், நான் என்னத்தை செய்ய போகிறேன்னு தெரியல. இதுதான் அந்த மனுஷா இன்னைக்கும் இருக்கா. இவா சொன்ன அந்த காரியத்தை செய்யறவா இன்னைக்கும் இருக்கா. அவா பாட்டுக்கு அவ செஞ்சுட்டு இருக்கா, அவா விட்டு போகல. புரியல? கரெக்ட். அந்த மாதிரி எல்லாரும் செய்யணும்னு தான் நான் சொல்லிட்டேன். கரெக்ட், அந்த மாதிரி இருக்கணும். அன்னைக்கு என்ன இருந்தது, அவ வந்து விட்டு இல்லை சொன்னோம், என்ன உண்டோ அதை செய்வா. அப்படி விட்டா. அப்படின்னு உடனே என்னாச்சு, நான் என்ன பண்ணணும் உடனே, சரி பார்க்குறேன் மாமா அப்படின்ட்டு நான் வந்து இங்கே வந்து இந்த லைப்ரரியில், பெங்களூர் லைப்ரரியில், இந்த பாடசாலை சம்ஸ்கிருத பாடசாலை லைப்ரரியில் இந்த ஆவணி சிங்கேரி சுவாமிகள் இருந்தார். அவரோட சித்தப்பா அவர் இருந்தார், சர்மான்னு பேர். ஓகே, அவர் தான் லைப்ரரி பார்த்துக்கிட்டு ரொம்ப ஸ்னேகம். சரி, போனேன். சர்மாஜியை பார்த்துட்டு, ஓ கணேஷ்ஜி அப்படின்னா கூடுவார். கணேஷ்ஜி வாப்பா, என்னப்பா எப்படிப்பா இருக்க, பெரியவா எப்படிப்பா இருக்கா எல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி புஸ்தகம் பெரியவாளுக்கு போகணும்னு அபிப்பிராயப்படுறா, அது நமக்கு ஏதானும் உங்களுக்கு தகவல் இருந்தால் தெரியணும், எனக்கு வேறு வழியே தெரியல. யாரோ ஒருத்தர் வந்திருந்தாரு கேட்டுன்னு போனார் சொன்னால், நான் இல்லை அன்றைக்கி யாரோ கேட்னா அப்படின்னு சொன்னால் இதுக்கு தெரிஞ்சது. நான் இந்த புஸ்தகத்தை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இங்கே இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னார். அதை இந்த அவரோட அந்த இதில் எடுத்து பார்த்தார். வந்து அதில் ஒன்றும் அந்த மாதிரி மனுஷன் அந்த மாதிரி தெரியல. சரி, நான் நாளைக்கு பார்ப்போம், நீ கவலைப்படாத அப்படின்னு நினச்சிட்டார். மறுநாளைக்கு விடாமல் போனோன்னா, மறுநாளைக்கு போனோடனே பார்க்கலாம் இரு அப்படின்னார். அப்புறமா ஞாபகம் வந்துடும் அவருக்கு. இல்லை நான் பார்த்துருக்கேன்ப்பா. அவர் சொன்னார், நான் பார்த்துருக்கேன், சின்ன புஸ்தகம் அப்படின்னு சொன்னார். சரி, அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொல்லியிருந்தார், நேக்கு இவ்வளோதான் புஸ்தகம், அது கையளவுங்கிறது இந்த அளவுதான். உடனே அந்த புஸ்தகத்தை 2 பேரும் நீயும் தேடு அப்படின்னா நான் தேடினேன், அவரும் தேடினேன், எல்லாம் தேடினோம். அன்றைக்கி இன்னும் ஒன்றும் கிடைக்கல. அதுக்கு மறுநாளும் ஒன்றும் கிடைக்கல. இன்னும் ஒரு பாகம் பாக்கி இருந்தது. அந்த பாகத்தை தேடுறதுக்காக அதுக்கு மறுநாள், ஏன்னா 1 மணி நேரம் தான் அங்கே தேட முடியும் சமயம். பார்த்தோன்னே லைனாக பெரிய பெரிய புஸ்தகங்கள் இருந்தது. அதுக்கு அடியில் இந்த புஸ்தகம் இருந்தது. ஓ, சின்ன புஸ்தகம். இதை எடுத்துட்டு சர்மாஜி தானே பாருங்கோ அப்படின்னு எடுத்து பார்த்தாரு. ஏய் லக்கிடா, லக்கி அப்படின்னாரு. ಏನಪ್ಪ ಲಕ್ಕಿ, ಗುರುಗಳಿಗೆ ನಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ಆಗ್ಬೇಕು ಅಂತಿದೆಯಪ್ಪ. ஒரே சந்தோஷம் இருக்கு.
எனக்கு பரம சந்தோஷம். ஏன்னா உங்கள் பேர் தானே பெரியவா சொன்னா, புக்கு உங்களுக்கு தான் கிடச்சிது. பரம சந்தோஷம்னா சந்தோஷம். உடனே அப்போல்லாம் ஃபோன் பக்கத்தாத்தில். ஆமாம். அங்கேருந்து ஃபோன் பண்ணி சௌந்தரராஜனுக்கு ஃபோன் பண்ணி, அவருக்கு ஃபோன் இருந்தது. என்னது என்ன சொல்கிறேன் நீங்கள்? ஆமாம், நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு. அவர் ஒரு பைக் வச்சுருந்தவர். அந்த பைக்கில் வந்து தருவார். வந்துட்டு ஆற்றுக்கிட்ட வந்து மவுஞ்சாய் ரோடுன்னு அந்த ஆற்றுல தான் இருந்தேன் நான். சரி. வந்தார். வந்து பார்த்துட்டு ஒரே கண்ணில் ஆனந்த கண்ணீர் அப்படியே ஆனந்தமயமாக கொட்டிகிட்டே இருக்கு அவருக்கு. நான் அவருக்கு பதில் சொல்ல முடியாது, பேச முடியல, ஒன்றும் இல்லை. என்ன அனுக்குறோம் அப்படின்னா விரைஞ்சு போய் நிற்கிறோம். அம்மா நான் எல்லாரும். அப்போ நான் கல்யாணம்லாம் ஆகலை. ஒரே விரைஞ்சு போய் நிற்கிறோம். என்னன்னு புரியல நமக்கு, என்ன சொல்லணும்னு தெரியல. நான் சொன்னேன், இது மெதுவாக ஜாகிரதையாக எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் ஜாகிரதையாக கொண்டுறணும், அவர் கொண்டுறணும் சொல்லியிருக்காரு. ஏன்னா லைப்ரரி பசங்க எழுதின்னு இருக்காரு. அவர் பேரே போட்டு எழுதியிருக்காரு. நான் லைவ்ல இதில் அப்படிங்கிறதுனால போட்டிருக்காரு அப்படின்னு நான் இதுக்கிறத சொல்லிட்டேன். இல்லைப்பா நிச்சயமாக கொண்டு வந்துடுறேன். உடனே அவர் போய் சாயந்தரம் மத்தியானம் இதாச்சு, மத்தியானம் 3 மணி இன்னும் இருக்கும். அவர் போயிட்டு குல்பர்காவுக்கு அங்கே இருக்கிற பக்கத்தில் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணி பேசிட்டு சொல்லியிருக்காரு. பெரியவாட்ட தகவல் போயிடுத்து. ஓகே. பெரியவா வந்து எப்படி கிடச்சிது என்ன இதுன்னா, இது மாதிரி கணேசன் அந்த பையன் இது பண்ணியிருக்கான், பார்த்துருக்கான். உடனே அவன் லைப்ரரிலேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கார். இது மாதிரி எடுத்துன்னு சொல்கிறார். சௌந்தரராஜன் இன்றைக்கி ராத்திரி கிளம்பிடுவார், நாளைக்கு காலத்தில் வந்துடுவார். ஓ சரி. சௌந்தரராஜன் வர வேண்டாம்னு சொல்கிறார். அவர் வேண்டாம், அந்த பையனையே எடுத்துன்னு வர சொல்கிறார். உங்களுக்கு என்ன 20 வயசு இருக்குமா அப்போ? 25 வயசு கொஞ்சம் இருக்கலாம். சரி. அப்படியே உடனே ஏன்னா நான் 10 வயசு தான் பாடசாலையை சேர்ந்தேன். அதனால ஒரு 22 வயசு இருக்கலாம். பழத்துக்கிட்ட சொல்லுங்க ஃபோட்டோவை பழத்துக்கு முன்னாடி என்ன எடுத்து பெரியவா வந்து இப்படி சொன்ன உடனே இன்னைக்கு இங்கேருந்து போகிறதுக்கெல்லாம் பைசா எல்லாம் கிடையாதுப்பா, அவ்வளோதான் பைசா. உடனே இங்கே மல்லேஸ்வரத்தில் ஒரு மாமா வந்து, ஏய் பெரிய பாக்கியம் என்ன கனப்படல, நான் பைசாலாம் நான் தான் பஸ்ஸுக்கு அப்படின்ட்டு. அப்போ ஸ்பெஷல் பஸ் நான் அப்போது அந்த பஸ்ஸில் புக் பண்ணி அது அப்போ தான் அதெல்லாம் ஆரம்பம். அப்போ தான் அது மாதிரி பஸ்ஸில் போனதே கிடையாது. போயிட்டு அதில் எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தாரு. போய் இறங்கிட்டோம். குல்பர்கா இறங்கியாச்சு. எங்கே போகணும்னு தெரியல எனக்கு. கேட்டேன், அங்கே என்ன பேருன்னா பாதசுவாமி பேர். ஓ கர்நாடகாலையா? அந்த இடத்துல குல்பர்காவில். அப்புறமா அந்த மாத்வ மடம் பக்கத்தில் லிங்காயத்தோட ஒரு ஸ்தூபி கோவில், அதுக்கு பக்கத்தில் இருந்தா பிரிவா. அங்கே பாதாளத்தில் 4 படி இறங்கினா கீழே லிங்கம். அங்கே அந்த இடத்துல பெரியவா இருந்தா. ஓகே. பேர் அங்கே போயிட்டேன். போனோடனே பெரியவா வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போனேன். வா 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 அப்படின்னு காத்துருக்கா உங்கள்கிட்ட. சரின்ட்டு பெரியவா நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி கிடச்சது, எப்படி கிடச்சது, என்ன கிடச்சது எல்லாத்தையும் கேட்டா. எல்லாத்தையும் சொல்லித்து சர்மாதியை பற்றி சொல்லித்து. அப்போ பெரியவாளுக்கு ஞாபகம் விட்டு தரணும். பெரியவா கூட இது என்ன இது என்னது கர்நாடகா கடைசியில் இருந்த தார்வாடில் பெரியவா இருந்தபோது பெரியவா வந்து இந்த வாத்து பேருந்தேள் நீங்கள் அந்த அம்பாள் நிற்கிற அம்பாள் வந்து அங்கே இருந்தது. அதை தரிசனம் பண்ணுறது. தட்சிணாமூர்த்தி விட்டு போயிருந்தேள். தட்சிணாமூர்த்தியோட தம்பி இவர் அப்படின்னு. ஓஹோ அப்படியா அப்படின்னு நான் கேட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டோ. அப்படியே அத்தனை பக்தியாக இருக்காளா என்கிட்ட. ஆமாம் நெடுங்கிறார் அவர் பெரியவானோன்னு அப்படின்ட்டு. அவ்வளோ இதாக இருந்தது. நான் தேடித்து இதை ஆனால் திருப்பி இதை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு லைப்ரரி இதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம்மா நான் 2 நாளில் கொடுத்துட்றேன். அதனால் சங்கர ஜெயந்தி ஆரம்பம், பாராயணத்தில் போய் போனீங்க அப்படின்ட்டு. சரி நான் பாராயணத்தில் வந்துட்டோ சங்கர ஜெயந்தி 3 நாள் முடிச்சுட்டோ அங்கேருந்து உத்தரவாங்க போனேன். நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னா. சரி மறுநாளைக்கு நாளைக்கு கிளம்பலான்ட்டோ. 4வது நாள் இது
நாலு நாள் ஆயிடுத்து. சரி. உடனே சாயந்தரம் போனேன். நான் சாயந்தரம் போனோடனே ஊருக்கு போகணுமோ நீ போகணுமா அப்படின்னா டிக்கெட் வாங்கி வச்சோ அப்படின்னா டிக்கெட்லாம் வாங்கலை பெரியவா. எதில் போகணும் எப்படி போகணும்னு கேட்டால் ரயிலில் போகணும் அப்படின்னு சொன்னோம். சரின்ட்டு கேட்டுருந்தா அப்புறம் ஏதோ பேசியிருந்தா அப்படி ஆகிடுத்து. அப்போ நான் பாதிக்க வேணும் கேட்குறேன். நீங்கள் கேட்டதா? சரி. எனக்கு பாதிக்க கொடுக்கணும் பெரியவாங்க. எதுக்குன்னு கேட்டா எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் இதாக பேசுவேன் பெரியவாள்கிட்ட பேசிடுவேன். நான் போகணும் வேணும் எனக்கு அப்படின்ட்டேன். உடனே வெள்ளம் பக்கத்தில் இருந்தா இருந்தா ஏய் என்னடா அது அப்படின்னா உடனே பெரியவா வந்து சும்மா இருந்துட்டா. சும்மா இருந்துட்டு ஒன்றும் பதில் சொல்லலை. மறுநாள் அன்றைக்கும் உத்தரவு கொடுக்கல. அதுக்கு மறுநாள் சாயந்தரம் சரி சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணி இருக்கும். பெரியவா வெளியில் வந்த உடனே அந்த பாதைக்கு போட்டு தான் வந்திருந்தா. ஓகே. கூட இருந்தான் வந்திருந்தா. வந்துட்டு பாதிக்க வேணும் கேட்டார். இவர் தான் கேட்டார் அப்படின்ட்டு விட்டா எடுத்துன்னு வந்தான். அப்பா எடுத்து தலையில் அப்படியே வச்சுருந்தேன். நான் எடுத்துன்னு உடனே பேசிகிட்டு இருந்தா. எப்படி எடுத்துன்னு போக வேண்டியது அப்படின்னா பெரியவா எனக்கு முந்தானத்துக்கு புது வேஷ்டி கொடுத்துருக்கா சுற்றி எடுத்துன்னு போவேன் அப்படின்னு. இதை என்ன பண்ணுவேன் கேட்டா நான் வந்து ஒரு ஜட்டாபாராயணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதில் பெரியவா அங்கே இருக்கணும். அதனால தான் இதை கேட்குறேன். உண்மை அது என் மனசில் இருந்தது அது. அதனால இதை வச்சுட்டேன்னா பெரியவா அங்கே இருப்பா. நான் பாரு நடத்துவேன் அப்படின்னு 2 கையால் ஆசீர்வாதம் பண்ணி எடுத்துன்னு போனா எடுத்துட்டு அதை எடுத்துட்டு சுற்றி எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சரி எத்தனை மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு கேட்டால் 6 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு. மணி பார்த்தா 6:05 ஆகிடுத்து. 6:05 ஆகிடுத்து. 6 மணி 5 நிமிஷம் ஆகிடுத்து. ட்ரெயின் கிடைக்காதுன்னா சரி பஸ்ஸை பிடிச்சிட்டு போகிறேன் பெரியவா அப்படின்ட்டேன். சரி கிளம்பிட்டான். கிளம்புற முன்னே திருப்பி கூப்பிட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன் போக சொல்லுவார் அப்படின்னா சரின்னு ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன். ஒரு ஆட்டோ இந்த சைக்கிள் தள்ளுற உட்காந்து மிதிக்கிற ரிக்ஷா அதில் வந்தேன். வந்து ஸ்டேஷனுக்கிட்ட வந்தேன். உள்ளே வந்தேன். அந்த வண்டி இன்னும் வரல அப்படின்னா இன்னும் 20 நிமிஷம் ஆகும் லேட் வண்டி அப்படின்னா சரின்ட்டு அங்கே டிக்கெட் கவுண்டருக்கு போகிறேன். ஒரே கூட்டமான கூட்டம். நான் எப்படி டிக்கெட் வாங்குறதுன்னு தெரியல. வண்டி வந்துடுத்து 20 நிமிஷத்தில். டிக்கெட் வாங்க என்ன கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கி போனோமே வாங்குவேன். டிக்கெட் வாங்கலை. நான் என்ன பண்ணுறது புரியல. நான் அப்படியே வந்துங்க ஒரு கோச்சுக்கிட்ட நின்றுட்டேன். எப்படி வாடியில் நின்னோமோ அதே மாதிரி நின்னோடனே அந்த கோச்சுலேருந்து டிடி இறங்கினார். இறங்கி அவர் அவசரமாக போகும்போது சார் 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 சார்னு ஏன் சமாச்சாரம் எந்த சமாச்சாரம் அப்படின்னு அந்த பக்கத்து பாட்டில் பேசினார். ஏன் இல்லை சுவாமியிடத்துல இந்த சுவாமிடா அவரும் கேட்டார். சுவாமிடு இரு சுவாமி இது பர்த்தன் இரு அப்படின்ட்டார். உடனே வந்தார் அவர். ஏன் எந்த விஷயம் அப்படின்னு சமாச்சாரம். நான் டிக்கெட்டும் வாங்கலை. எனக்கு ஒன்றும் புரியல. நான் பெங்களூர் வருஷமாக போகணும். இந்த மாதிரி இருக்கு. பெரியவா அந்த சுவாமியோட இங்கே போயிட்டு போனால் வண்டி லேட்டாக வந்துருக்குன்னு இப்போ தான் தெரியுது. நான் அத்திரை அப்படின்ட்டு ஏறினும் 15 போய் படு உட்காந்துரு வரேன் அப்படின்ட்டு நான் ஏறினேன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எனக்கு அசாத்தியமாக தூக்கம் வந்துடுத்து. சரி நான் பாட்டு படுத்துட்டேன். இவர் வந்தாரா பார்த்தாரா ஒன்றும் தெரியாது. எனக்கு எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கார்த்தால இறங்குறேன். டிக்கெட் இல்லை. என்ன பண்ண போகிறோம் தெரியல. ஏன்னா பிடிச்சானா புரியல. கரெக்ட். உடனே இவர் என்ன கொண்டு வந்து வாசலை விட்டுட்டு யார் டிடிஆரா டிடி விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு. என்ன அவர் நான் கட்டிட்டேன். அவ்வளோதான். நீங்கள் தூக்கத்தில் எழுப்பல அவர் கட்டிட்டு டிக்கெட் கட்டிட்டேன். நீங்கள் கோல்படாயின்ட்டு என்ன வாசல் விட்டுட்டு அந்த மாதிரி பாதிக்க இது. அதுக்கப்புறம் அந்த பாதிக்க நிறைய விஷயங்கள் அடுத்தவே இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. விஷயங்கள்லாம் வேறு இப்படி பல விஷயங்கள்
இன்னும் டைம் நிறைய சரி சரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமாம், இன்னும் நீங்கள் புது நிறைய பிரிவை மாதிரி விஷயம் சொல்லுங்க. இருக்கு. சொல்லுங்க, புது பிரிவை இதுல வந்து நான் என்ன சொல்லணும்னு கேட்டா, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 பெரியாளையும் ஆமாம் என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, என் மனசில் தோன்றது அப்படி. பிரம்மா தபஸ் சத்யம் தபஸ் ஸ்ருதம் தபஸ் சாந்தம் தபோ தமஸ்தப சமஸ்தபோ தானம் தபோ யஜ்ஞம் தபோ பூர்புவ சுவர் பிரம்மை ததுபாசை தப்பா அப்படின்னு முடியுது. எல்லாம் தபஸ்னால சாதிக்க முடியுங்கிறதுக்கு பெரியவா தான் சாட்சி. பெரியவா தன்னோட தபஸு, தான் செஞ்ச அந்த பூஜையோட பலன், அந்த வேத விருட்சத்தை, வேதத்தை எது காப்பாத்தினா உலகம் நிற்குமோ அந்த மூலாதாரத்தை பிடிச்சி அது உணர்ந்து போன மரத்தை திருப்பி அது அத்தனை அந்த விருட்சத்துக்கு எல்லாம் செஞ்சு திருப்பி இன்னைக்கு 4 பேர் 8 பேர் இருந்த இடத்துல இன்னைக்கு 300 பேர் 400 பேர் இருக்கிற மாதிரி அத்தியனம் பண்ணவாடா இன்னைக்கு இருந்துருக்கா. அந்த பரம்பரையை அன்னைக்கு எப்படி காப்பாத்தினாலோ அதை அத்தனை பாடசாலையும் அவ தான் பண்ணினா. அத்தனை பாடசாலையும் பொது பிரிவாடும் காப்பாற்றினு இப்போ இருக்கிற பிரிவாடும் இதை வந்து காப்பாற்றினே வந்திருக்கா. இதுதான் பெரிய விஷயம். கரெக்ட். இப்போ என்ன இருக்குன்னு கேட்டால், சமீப வருஷங்களாக யார நன்னா அத்தியனம் பண்ணோடோ அவளே வீட்டுகளில் பாடசாலை வச்சு நடத்துறா. அதையும் காப்பாத்திண்டு இப்படி பல விஷயத்த வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம விடும். இன்னைக்கு சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும்னா, வேதத்தில் வந்து ஹைடெக் மடம் அப்படி ஒன்றுனாக்கா அந்த காஞ்சி மடம் தான். காமகோட்டி பீட்டம் அது இதில் அத்தியனம் பண்ண வந்தால் இப்போ நீங்கள் எங்கே போய் எப்படி தொட்டாலும் நான் காஞ்சிபுரத்தில் இருந்தேம்மா, இல்லை அந்த காஞ்சி மடத்தில் இருந்தேம்மா, அப்படி தான். அதுக்கு முன்னாடி செட்டியார் பாடசாலை அப்பெல்லாம். அதுக்கப்புறம் அவளுக்கு முடிஞ்சோடனே பெரியவாடு ஆரம்பித்தோடனே எல்லாரும் எல்லா இடத்துலையும் பாடசாலை, அத்தனை இடத்துலையும் பாடசாலை. இது மாதிரி இப்போ நான் நிறைய இடங்களில் நிறைய மடங்களில் பாடசாலாம் ஆரம்பிச்சிருக்கா, நடந்துருக்கேன். 100 வருஷம் அங்கிற ஒரு கனபாடியும் ஒருத்தர் கிடையாது. ஆமாம், கரெக்ட். எங்கேயுமே கனபாடிங்கிற சமாச்சாரமே கிடையாது. ஆனால் காஞ்சி மடத்தில் அத்தனை கனபாடி இன்னைக்கு இருக்காங்கன்னா, இத்தனை பேரும் ஏதோ சில பேர் சௌக்கியமாக இருந்துட்டு வந்துடுவார் இருக்கலாம் குடும்பத்தில். மீதி அத்தனை பேருமே சிரமப்பட்ட குடும்பம். அத்தனை குடும்பங்களும் இன்னைக்கு மகாராஜா மாதிரி ஒருத்தர் வச்சிருக்க பிரிவா இன்னி வரைக்கும் எல்லாரையும். அப்படி இருக்கும்போது வைத்தியாவோட சமாச்சாரமே தனி. அப்படி வச்சுக்கணும். வைத்தியா அத்தனை பேரும் ஒன்றா இருந்து மடத்தோட விஷயத்தில் ஏகாதிபத்தியமாக நிற்கணும். அப்படிதான் நின்னா கஷ்டம் வந்த காலத்தில் வைத்தியா தான் சென்னையில் போய் நின்னா, எல்லா இடத்துலையும் வைத்தியா நின்னா நடந்த விஷயங்கள். இப்போ அந்த வைதிக பிக்ஷாந்தனம் ஜோராக நடக்கிறது. அது வைதிக பிக்ஷாந்தனம் பெரியவாளோட அது அனுகிரகம் அது போயிட்டு இருக்கு. அதுக்கு பெரியவாளும் ரொம்ப ஒத்துழைச்சு. அது போன தரம் காசியில் பண்ண அவளோட அந்த அனுகிரகம் இருக்க, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும் எல்லாருமே. அந்த மாதிரி சமாச்சாரங்கள். அப்படி அவர் தபஸு பூஜை, தன் பூஜைனாலே தன்னை கொண்டு வந்தார். அவரோட சங்கல்பங்கள்லாம் நிறைய சங்கல்பம் அவருக்கு. தன்னை சங்கல்பத்தையும் மகாவிஷ்ணு ஸ்வரூபத்தில் இருந்த புது பிரிவா ஜெயந்த சுவாமி அவரோட மகான். நிச்சயமா சந்தேகமே இல்லை. சும்மா சொல்லக்கூடாது. என்னோட இதில் சொல்லிட்டுனா நிறைய பேர் ஏமாத்திருக்கலாம், அது இருக்கட்டும். ஆனால் அனுபவிச்சுட்டான் எல்லாரும். விஷயங்கள் இருக்கட்டும், வேண்டாம். ஆனால் தான் வந்து அத்தனையும் செஞ்சு எல்லா இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ கேம்ப் வந்து இப்போ நடத்துகிற விஷயம் வேறு. அப்போ வந்து 3 தடவை இந்த பாரத தேசத்தை மூலையா ஒரு இடத்துலையும் போகும்போதும் கிராமமாக போய் நடந்து அத்தனையும் இத்தனை பேரையும் கூட்டிண்டு இத்தனையும் நடத்தும் சம்ரக்ஷணம் பண்ணிட்டு போயிட்டு வருதுங்கிறது பாரத தேச பெரிய சமாச்சாரம். அப்படி எனக்கு தெரிஞ்சு 76லயோ 74லயோ இன்னும் முதல்ல போகும்போது ராம ஜென்ம பூமியில் பூட்டி இருக்கு வாசல்ல. சரி, உள்ள போக முடியல. அப்போ அங்க வந்து கண்ணில் ஜலம் வந்துடுது அவருக்கு. நான் கேட்ட கேள்வி இது. வந்துட்டு உன்னை வந்தேன் பார்க்க முடியலையேன்னு இவர் வருத்தப்பட்டு அந்த குடும்பத்துக்கு ராமரோட குடும்பத்தோட துர்கையை வந்து வழிபட்டுவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றாரு. திருப்பி 86ல் இவர் போகும்போது, ஏன்னா நான் மடத்துல இருந்து வாங்கிட்டேன் இந்த விஷயத்த, நான் இங்கே பேச வேண்டியிருந்தது. 86ல் போகும்போது
இவரே அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி அளவுக்கு அந்த துர்கை அனுகிரகம்ட்ட இவர் ஓப்பன் பண்ணி சுவாமியை ஓப்பன் பண்ணி முதல்ல சுவாமியை பார்த்தவர் இவர் தான். ஓ சரி சரி. அந்த கீர்த்தி அவருக்கு தான். அதனால தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து அவரை வந்து பேசப்படுறாரு. ஆமாம் ஆமாம். அந்த இடத்துல இன்னைக்கு கோவில் வந்துடுது இல்லை, இன்னைக்கு கோவில் வந்தது மாத்திரம் இல்லை, அதுக்கு எதிர்ப்பாக இருந்த அத்தனை பேரையும் ஒரு மித்திரத்துவத்தில் கொண்டு அத்தனை பேரோடையும் உட்காந்து அந்த மதத்தோட அவளை மதாதிபதி அந்த மதத்து அதிபதியை கூப்பிட்டு கிட்ட உட்காந்து எல்லோரையும் ஒன்னா சேர்த்து கலந்து கொண்டு போனவர் இவர். இவரை பார்த்து பேஜாவரம் வந்தார். ரெண்டு பேருக்கும் அந்த மதிப்பு வந்தது. கன்மாரி சமாச்சாரம் அது அப்படி மகாவிஷ்ணுன்னு பேர் இவர். எந்த இதையும் விட்டு கொடுக்கல. ஜன கல்யாணம் ஆரம்பிச்சு எல்லா ஜாதி எல்லா ஜனங்களுக்கும் செஞ்சார். என்ன அதுவும் எத்தனை ஒன்னா ரெண்டா சொல்ல போனா அப்படி. இப்போ அதோட பெருசு என்னன்னு கேட்டா, இந்த ரெண்டு பேர் பண்ணின அந்த பக்கம் தபஸும் இந்த பக்கம் காரியங்களும் இத்தனை காரியத்தையும் கவனிச்சுண்டு இன்னைக்கு கொண்டு போறது இருக்கு பெரிய சமாச்சாரம். என்ன அன்னைக்கு 2 பேர் இருந்தா 3 பேர் ஆனா இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு. இத்தனையும் கவனிச்சாகணும், இத்தனையும் செஞ்சாகணும். என்ன இது இந்த சிப்பந்தி வர்க்கத்தை நான் அப்பே சொன்னேன், திருப்பி நான் தான் சொல்லுவேன். சிப்பந்தி வர்க்கத்தை கொண்டாட வேண்டிய விஷயம் நம்மளோட கரெக்ட்னு கேட்டால் அவள் அத்தனை செய்கிறா, எல்லாம் செஞ்சு பண்ணிட்டு எல்லாரும் கொண்டுறா. இன்னைக்கு அத்தனையும் கவனிச்சு எதுலேயும் அதை மாற்றிக்காம மாற்ற முடியும். கரெக்டு. மாற்றினா யாரும் கேட்க போகிறது இல்லை. நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு இது ஜனங்க புரிஞ்சுன்னு இருக்கா சரியும்பா. ஆனால் அப்படி இல்லாமல் என்ன ஒரு சம்பிரதாயம் எப்படியோ அதே மாதிரி இன்னைக்கு பெரியவா கொண்டு வந்துருக்கா. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுண்டு நம்ம எல்லாம் மடத்துக்குள்ள வேலை செய்யணும். அப்படி கொஞ்சம்போது 2ஆம் தின யாத்திரை கிளம்பு, இது ராம ஜென்மபூமி விஷயம். அடுத்தது 2ஆம் தின யாத்திரை கிளம்பும்போது தான் இந்த ராம ஜென்மபூமி ஒரு 5 வருஷம் நான் அந்த அப்போ தான் ஒரு கிராமத்துக்கு போகிறா பெரியவா. புது பெரியவா போனோடனே என்னாக்கி என்கிட்ட விஷயம் தெரிஞ்சதும் விஷயம் சொல்கிறேன். அப்போது அந்த இடத்துல வந்து இவரை வந்து பரீட்சை பண்ணுறதுக்காக அந்த கிராமத்தில் சில குடும்பங்கள்லாம் மந்திரிக்கிற மாந்திரிகம் அதெல்லாம் பழத்தில் மந்திரிச்சு தொழில கொண்டு அதை கொண்டு வந்து வச்சான்னு சொல்லுவா. சொல்லி வச்சோடனே இவர் தொடப்பயிருக்கார். இவருக்கு அந்த ஆக்ஷன் அதை அடிச்சுட்டு ஒரு நிமிஷம் பண்ணிட்டு பிரமேச்சு உடனே ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் திருப்பி விட்டுருத்து. விட்டோடனே என்ன ஆகிடுத்து, இவர் எப்படி நினச்சாரு திருப்பி தியானத்தை உட்காந்துட்டார் இவர் அப்படின்னு சொன்னான். உட்காண்டோடனே என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி அடிச்சு எதிர்க்கே இருக்கா இல்லையா அவளை அடிச்சு எடுத்து அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கம்மி கிடையாது வேறு. அவர் கால் வச்சார்னா மகாலட்சுமி, அவர் கையால் அனுகிரகம் கண்ணை முடின்னு அனுகிரகம் பண்ணார்னா இங்கேயே பெங்களூர் சிட்டிலேயே நிறைய இடங்கள்ல இங்கெல்லாம் கேம்பெல்லாம் போகும்போது அவன் கஷ்டங்கள் வந்து சொல்லும்போது நானே பெரியவாட்ட சொல்லி பெரியவா அது பண்ணியாகணும் பெரியவான்னு ரொம்ப இதாக கேட்டுப்போம். காருண்யமா கண்ணை மூடின்னு பிரசாதம் கொடுத்தாருன்னு அந்த கல்யாணம். அந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணு குழந்தை பாவம் 12 வருஷமா அந்த குழந்தை அவளுக்கு குழந்தையே இல்லைன்னு அழுதாவா. அந்த அம்மா வந்து பெரியவா அனுகிரகம் இன்னும் பெரிய அழகார அவங்க எதிர்க்கான்னு கண்ணை மூடின்னு பிரசாதம் கொடுத்தாரு. அவளுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் குழந்தை கொடுத்துருத்து. இப்படி இப்படி அவளோட யாத்திரைங்கிறது நிறைய விஷயங்கள் நிறைய இறங்கி வந்து குழந்தை மாதிரி இறங்கி வருவார். மகான் மாதிரி வந்து உட்காந்துருப்பார். எல்லாத்துக்கும் சித்தமாக இருப்பார். அத்தனை பேர்கிட்ட அவரோட விசுவாசம் அத்தனை பேரையும் அவன் ஜெயிச்சவர். அப்படி என்ன அதை நிறைய பேர் உபயோகப்படுத்திக்கணும். வேறு மாதிரி உபயோகப்படுத்தினாலே தவிர இந்த மாதிரி உபயோகப்படுத்தலை. என்ன எங்கே அவர் இன்னும் பெரியவராக ஆகிட போகிறோங்கிற எண்ணமாக இருக்கலாமோ அப்படின்னு தோன்றது இருக்கலாம். ஆனால் இந்த 2 பெரியவாளை அடைஞ்சவா நம்ம பெரியவா சங்கர விஜயேந்திர சுவாமிகள். இந்த 2 பேரோட அனுஷ்டானத்தையும் 2 பேரோட காரியங்களையும் 2 பேர் இது பண்ணிட்டு தன்னோட காரியம் பார்த்துட்டு இவரோட பெருமை சொல்லணும்னா ஒன்று சொன்னால் போகிறோம், வேற ஒன்றுமே தேவையில்லை. நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி அங்கேருந்து போய் நிறைய இடங்களில் கேம்ப் நடத்துன்னு போய் என்ன எத்தனை இடங்கள் இந்த இடங்கள் அந்த பக்கம் பீகார் அது இதெல்லாம் எல்லா இடத்துக்கும் போய் அங்கே நேபாள் போய் நேபாளில் வந்து பண்ணி அதுக்கப்புறம் மானசரோவர் போய் அங்கே ஆதிசங்கர் பிரதிஷ்டை பண்ணி பல விஷயங்கள் சொல்லவே எக்கச்சக்கமான விஷயங்கள் 1 2 கிடையாது. அவருக்கு காரியம் கட நடக்கணும்.
ஒருத்தர்கிட்ட சொல்லுவார், ஆமாம் 5 நிமிஷத்துக்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவார், 3 பேர்கிட்ட சொல்லியிருப்பார். பட்டு பட்டுன்னு காரியம் ஆகணும். ஆன்லைனில் சாயந்தரம் இந்த சொன்ன சமயத்துக்குள்ளே முடிச்சுடுவார். ஆமாம் ஆமாம் அப்படி ஒரு காரியம் பண்ணி அவருக்கு பழக்கம். அவர் அந்த மாதிரி. பாலபிரியாவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பாலபிரியா வந்து பாலபிரியான்னு சொல்லக்கூடாது, இப்போ தப்பாயிடும். மகானவர். ஏன்னா இவெல்லாம் யாருன்னு நான் சொல்லிட்டோம். இன்றைக்கி நீங்கள் என்ன நினைக்கிறோளோ அவருக்கு புரியும். இது நான் என்னோட அனுபவத்தில் பார்த்துருக்கேன். நான் இப்போ சமீப காலத்தில் நான் அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம். அப்படி அதாவது சிவராத்திரி எடுத்துங்கோ, 6 மணிக்கு உட்கார்றாரு. எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, இது தினப்படி உட்காந்து ஏதோ பண்ணுறோன்னா அது வேற. ஆனால் அந்த 6 மணிக்கு உட்காண்டவர் கார்த்தால இப்போ சமீப காலத்து வரைக்கும் 3 வருஷமா 3 வருஷமா இன்னும் அது ஆகிட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே. உட்காண்டவர் கார்த்தால 6 மணிக்கு தான் ஏந்திருக்கிறார். ஆமாம் 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 கரெக்ட். ஆமாம் இப்போ திருப்பதியில் கூட என்னோட அம்மா தான் சொன்னாங்க. ஆமாம் ஏந்திருக்கிறது இல்லை. கரெக்ட். இப்போ மனுஷனோட இயல்பு என்ன இருந்தாலும் கூட ஜலஸ்பிரசம் அது வரும், சகஜம். ஆமாம், எழுந்திருப்பா, திருப்பி ஸ்நானம் பண்ணுவா, உட்காருவா. கரெக்ட். அவசியமே இல்லைங்கிற மாதிரி ஒரு இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும்னு யோசனை பண்ணணும் முதல்ல. கரெக்ட். முதல்ல ரெண்டாவது வந்து அந்த பூஜை பண்ணி அந்த பீட்டத்தில் உட்காந்து அந்த பூஜை பண்ணால அதோட அந்த வீரியவத்தம் வந்துடும். அது நிறைய இருக்குது பெரியவாக்கு. அது ஒன்றும் சொல்ல முடியாது. அது என்ன சும்மா இல்லை. ஆமாம், உட்காண்டிருந்தவா எல்லா மகான்கள் அத்தனை பேரும். ஆமாம், பீட்டத்தில் இந்த 70 பீடாதிபதிகளும் வேறுபட்ட மகான்கள். அப்படி இந்த இவாளோட இது ஒன்றே போகிறோம் என்ன கேட்டால். ஆமாம், சமீப காலத்தில் நான் சொல்கிறேன், என்னோட அனுபவத்தை சொல்கிறது தான் சொல்லணும். என்ன மீதியெல்லாம் சொல்ல முடியாது. கரெக்ட். நீங்கள் டைரெக்டாக பிரத்யட்சமாகுது. இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒன்று நினச்சிருந்தேன் மனசில், இதான் செய்யணும் நம்ம சபாலேருந்து, என்ன செய்கிறது அப்படின்ட்டு. அலகாபாத்தில் போகும்போது சரி பெருசாக வெள்ளியில் பெரிய அந்த அபிஷேகத்தட்டு வாங்கிடணும், பெரியவாளுக்கு பண்ணிடணும் அப்படின்னு. என்ன ராம் அப்படின்னு ராம்குமாரை கேட்டேன். ராம் சொன்னால் ஆல்ரெடி அது புக் கூட. சரி, ஓகே. என்ன சொல்கிற நீ, இங்கிலீஷில் சொல்கிறிய அப்படின்னு. ஆமாம், அது வந்து இந்த என்ன வடமாவிஷம் இருக்கிற யாரோ பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி யாரையும் சொன்னார். பண்ண போகிறான்னு போச்சா, அதுவும் போச்சா அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒரு மாதிரி வருத்தம். சரி ஆட்டம், என்ன கொடுக்குறாரோ பெரியவாங்க அப்படின்ட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவள் கண்ணாலேயே நிறைய பேசுவா பெரியவா. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவருக்கு கண்ணு தான், கண்ணு கை விரல் சும்மா அப்படி கண்ணாலேயே காரியத்தை முடிப்பெறுவார். வேறுபட்ட பெரியவாவா அப்படின்னு ஒன்று. உடனே அனுகிரகம் ஆச்சு. நான் வந்து தோணித்து உடனே நான் விஜய்க்கு தான் ஃபோன் பண்ணுவேன். சாதம் விஜய் ராகு பாடக்கு ஃபோன் பண்ணுவேன். விஜய் ஃபோன் பண்ணி, விஜய் ஏதோ மனசில் இப்படி தோணின்ட்டுருக்கு அப்படின்னு ராத்திரி ஒரு 9 மணிக்கு அவர் ஃபோன் எடுத்தார். இந்த மாதிரி தோணின்ட்டுருக்கு, ஒரு அபிஷேக கிண்ணம் தங்க கிண்ணம் பண்ணி கொடுக்கணுன்ட்டு, அதனால அப்படின்னு. உடனே என்னம்மா என்ன சொல்கிறேன் நீங்கள் அப்படின்னார். இல்லை இப்படி தோணித்து நேற்றுலேயே தோண்டிகிட்டே இருக்கு, இன்னைக்கு கார்த்தால நிறைய தோண ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு. மாமா உண்மையை சொல்லட்டுமான்னாரு. சொல்லுங்க. இன்னைக்கு கார்த்தால் தான் தங்க கிண்ணத்தை எடுத்து சின்ன கிண்ணத்தை எடுத்து காமிச்சுட்டு, இது மகாபெரிவா பண்ண கிண்ணம் பாரு அப்படின்னு காமிச்சாராம். காமிச்சுட்டு, பாரு இந்த தங்கத்தை பாரு எப்படி இருப்பாரு, இது அவா காஷியில் போகும்போது பண்ணியிருக்கா அப்படின்னு காமிச்சிருக்காரு. பழைய காலத்தோட கிண்ணம் கிண்ணம் அப்படி வச்சிருக்காரு. சரி, இப்போ இருக்கிற பண்ணிட்டு இருக்கிற கிண்ணத்தை எடுத்து காமிச்சு, இது கொஞ்சம் இதாக இருக்கு பாரு அப்படின்னு காமிச்சுட்டு வச்சுட்டாரு. வேற ஒன்றும் சொல்லலையா. சரி 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 இப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ இதை சொல்கிறேன்ல, நான் இப்போ போய் சொல்கிறேன் அப்படின்னாரு. சொன்ன உடனே என்ன கொடுத்து அடுத்த பதில் வந்துடுத்து. அடுத்த நிமிஷமே எனக்கு ஆகட்டும், அதில் பிரவர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரின்ட்டு உடனே ஒரு சந்தோஷம். நான் வந்து உடனே நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்கணும், முக்கியமான ஆளுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சமாச்சாரம் மனசு தோண்டியிருக்கு,
அதனால் நீங்கள்லாம் இதில் நம்மளாம் கலந்துட்டு நம்ம வைதிக மாத்திரம் இதில் முடியும் வரைக்கும் பண்ணிடணும் அப்படின்னு ஓகே. அதில் வந்து எல்லோருமே சரின்னு இது பண்ணிட்டா பண்ணிவிடலான்னு எல்லாரும் அபிப்பிராயம் சொன்னா. அப்படி தான் நம்ம இங்கே பாடம் சொல்லி கொடுக்குறோம் நிறைய பேர் படிக்கிறதுக்கு லௌகிகள். அந்த குரூப்லேயும் அதை போட்டுவிட்டு அது இருக்கட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கட்டும் அப்படின்ட்டு போட்டு இது பண்ணிட்டு மறுநாள் பிரதோஷம். அங்கே நம்ம பையன் ஒருத்தருக்கான், அவன் வந்து அரவிந்தன் பேர். அந்த பையன் நான் பிரதோஷம் முடிச்சுட்டு ஏந்து வந்தேன். அவன் வந்தான் வீட்டுக்கு. வந்துட்டு அவன் சொல்கிறதுக்கு முடியல, அவன் கண்ணால் ஜாலியாக கொட்டுறது இப்படி ஆகிடுத்து. என்னன்னு கேட்டால் நிறுத்தி அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போன்னு எடுத்து விட்டுட்டு மேலே பெரியவா ஒருத்தரூவா எடுத்து பெரியவா சொப்பனத்தில் வந்தால் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. பெரியவா சொப்பனத்தில் வந்து இவா வந்து அப்போ தான் இந்த என்னது இந்த பௌர்ணமி வியாச பூஜைக்கு பௌர்ணமிக்கு குரு பௌர்ணமி. குருவுக்கு எல்லாரும் கொடுத்து நமஸ்காரம் பண்ணால் அவளை கொடுத்து நமஸ்காரம் இவன் ஊரில் இருக்கலை. அதை வந்து அவன் கொடுக்கணும்னு வச்சுட்டு அவன் ஏதோ 2 வெள்ளிக்காசு வாங்கணும்னு வச்சுட்டு இருக்கான். சரி. பெரியவா என்ன பண்ணியிருக்கார் ராத்திரி சொப்பனத்தில், இது ஆச்சரியம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டான். நீ வந்து உங்கள் குருவுக்கு பாடம் சொல்லி தர்றாரு, அவருக்கு ஏதோ கொடுக்கணும்னு வச்சுருக்க இல்லையா அப்படின்னு. ஆமான் இருக்கா. வெள்ளி காசு வாங்க போகிறேன் அப்படின்னு இருக்கான். வெள்ளி காசு வேண்டாம், மஞ்சள் காசு கொடு. தங்கம். சரி, அப்படி சொல்லி மஞ்சள் காசு தான் சொல்லுவாள். மஞ்சள் காசு அப்படின்னு இவருக்கு புரியல. அவருக்கு 1 கிராம் கொடு. சரி அப்படின்னு வந்தால் இவருக்கு புரிஞ்சிருக்கு. அப்புறமா அவர் ஏதோ நினச்சிட்டு இருக்கார், அதுக்கு 2 கிராம் கொடு. அப்பா, இது அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. இவ்வளோ கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இது இப்போ நீங்கள் நான் சொல்கிறத இப்போ கனெக்ட் பண்ணுங்க. இவா வந்து சொல்கிறதுக்கும் அவா நினைக்கிறதுக்கும் அவா காமிக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இது நடக்குமா? எப்படி நடக்கும்? இப்போ நீங்கள் வந்து அவளை என்ன நினைப்பேன்னு சொல்லுங்க. கரெக்ட். உடனே இப்படின்னு ஒன்று அவன் வந்து அதை சொல்லிட்டு உடனே நேக்கு 5 நிமிஷம் அப்படியே உடம்பு அப்படியே என்னன்னு புரியல எனக்கு. இப்படி ஒரு அனுக்குறமா அப்படின்ட்டு உடனே ஆனந்தம். உடனே நான் நம்ம முக்கியமாக இருக்க வைத்தியாளில் இருக்க கலந்துட்டு ஆயிருக்கு ஒரே வார்த்தை அத்தனை பேரும். இது இன்னும் தெரியாதது. 2 நாளில் எனக்கு வந்து எனக்கு என்ன வேணுமோ அதோட ஜாஸ்தி தங்க வைத்தியாளே கொடுத்துட்டான். இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் நான் 300 கிராம் தரையினர் வேண்டான்ட்டேன். வேண்டாம். அதுக்கப்புறம் நிறைய வைத்தியாக நாங்கள் தரணும் முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால். கரெக்ட். அதை எப்படி பண்ணாமோ அப்படி பண்ணி அதை வந்து ஜாகிரதையாக அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள் வாங்கி அவாவா வாங்கினத்தை எழுதி கொடுத்து அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கு வந்து நம்மள்கிட்ட தெரிவித்து இதை வந்து நம்ம எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்து அதுக்கு அங்கேருந்து அதை லெட்டரேட் பண்ணி அதில் வந்து அவள் ஊர்ஜிதம் பண்ணி அந்த தங்கம் பண்ணக்கூடியவா இத்தனை வந்து இந்த ஊர் இவர் வந்திருந்தார், இவர் எங்கிட்ட இவ்வளோ கொடுத்தாரு, அவாவா பேரை போட்டு அது மாதிரி போட்டு அந்த மாதிரி பண்ணி அதை ரெடி பண்ணிட்டு அந்த மாதிரி கிண்ணம் பெரியவாட்ட போனோடனே பெரியவா காசியில் தான் அன்னைக்கு அவா காசியில் இருந்திருக்கா பாருங்க. சின்ன கிண்ணம் இன்னைக்கு காசியில் இருந்த பாக்கியம் வைத்தியால கிடைச்சது. எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம், பல வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் கிண்ணம் வச்சோடனே கிண்ணம் எடுக்கிறதுக்கு அப்படி மனசில் ஏதோ இது பண்ணிட்டு இருக்கா. நான் சொன்னேன், பெரியவா இந்த கிண்ணத்தை எடுத்துக்கணும், எங்களுக்கெல்லாம் ஒரு அனுகிரகம் பண்ணணும். என்ன அப்படின்னா எங்கிட்ட ஒரு ஸ்வயம் இருந்தது. அந்த வருஷம் போன வருஷம்தான் காசியில் இருந்தா பெரியவா. முந்தின வருஷம் அதுக்கு பின்னாடி போன வருஷம் அதுக்கு அப்போது அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட எனக்கு வைத்தியா நிறைய பேர் ஆக்சிடென்ட்டு அடி அதில் கொரோனா பீரியட் வேற, அது வேற இதில் பண்ணுவான் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஆகிட்டான். இன்னைக்கு ஒரு ரொம்ப வருத்தமாகிடுது. நான் சொன்னேன், பெரியவா இது வந்து வைத்தியால் நான் கொடுத்துருக்கா. சரி, இதுக்கு நிறைய பேர் வந்து அவ தானம் வாங்கியிருப்பா, அது வாங்கியிருப்பா, இது வாங்கியிருப்பா அப்படின்னு ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து அனுப்பிச்சுங்க. அதெல்லாம் அவர் வந்து
மனசில் ஏற்றுக்கிறார், எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இருக்கார். ஆனால் ஒன்றும் சொல்லலை. உடனே என்ன எடுத்து, இதனால் என்னோட பிரார்த்தனை ஒன்று பிரிவா, நீங்கள் வந்து இதை எடுத்து அபிஷேகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கே ஞாபகம் வந்துடும், நாங்கள்லாம் சௌக்கியமாக இருப்போம். அத்தான வைத்தியான சௌக்கியமாக இருப்பார். கரெக்ட். அதே மாதிரி எந்த ஈஸ்வரன் பரமேஸ்வரன் வந்தாரோ அவர் வந்து அவர் தலைமையில் இந்த திரவியம் விழும்போது அவரும் அனுகிரகம் 2 அனுகிரகம் எங்களுக்கு கிடைக்கும். நம்பினா நம்புங்க, விட்டாடுங்க. இந்த அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல இல்லவே இல்லை அந்த மாதிரி செய்தி. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள். ஆமா, 21, 22ல நீங்க சொல்ற மாதிரி நிறைய செய்தி இது மாதிரி கேள்விப்பட்டு 23, 24ல இந்த மாதிரி எதுவுமே நம்ம கேள்விப்படல. அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன்னா, அந்த அனுகிரகம் இன்னைக்கும் அதை வச்சுட்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். என்ன நாம் வந்து பிரார்த்தனை பெரியவாள்கிட்ட பண்ணினோம். நிறைய பெரியவாளே எங்கிட்ட திருப்பதியில் வயசாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என் குழந்தைகளுக்காக அவள் அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைகளுக்கு 2 மாப்பிள்ளையும் தான். ஆமாம்மா, சொல்லுங்க. உங்களுக்கு 2 கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஒரே மாதத்தில். 2 பண்ணி 2 குழந்தைகளையும் எனக்கு சுலபமாக அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி 2 பேரும் நல்ல தங்கமான மாப்பிள்ளைகள். குழந்தைகளுக்கு பிடிச்ச வாழ்க்கை கொடுத்துருக்கோம். அதுக்கு முழுக்க 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 பெரியவாதான் பண்ணி 4 நாள் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி 4 நாள் கல்யாணம் பண்ணி எப்படி இருக்கணுமோ அப்படி குழந்தைகள் வந்து 2 பேரும் பெரியவாள் போய் அவளை பார்த்து அவள் அனுகிரகம் பண்ணி அவள் 2 பேருக்குமே பெரிய அனுகிரகம் எப்படி கிடச்சிதுன்னா, முதல்ல அந்த 2வது குழந்தைய காமாட்சியும் விக்னேஷும் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது அன்னைக்கு வந்து நமக்கு நெரூர்லேருந்து பிரசாதம் வந்தது பெரியவாளுக்கு. சூப்பர். நெரூர் மகாபெரிவாள் அந்த சுவாமிகிட்ட நம்ம இடத்துல வந்தவர் தான் பரம்பரையில். அங்கேருந்து பிரசாதம் வந்துருந்தது. அந்த பிரசாதத்தை அனுகிரகம் பண்ணி கொடுத்தா. அப்புறமா அவள் வந்து பிரசாதத்தை கொடுத்து எல்லாம் பண்ணினா. அப்புறம் ஒரு சுவாமி பார்க்க சொன்னா, எல்லாம் இருந்தது, எல்லாம் விஷயங்கள் அப்படி நிறைய அனுகிரகம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் 20 நாளில் இந்த கல்யாணம் அப்படி ஒரே எதிரியா வச்சு அது வந்து அதுவும் ஒன்று. என் பெரிய பொண்ணுக்கு அவர் பண்ண ஒரு அனுகிரகம் இருக்க, அதை நினச்சிதான் அவன் சொல்லிதான். அவள் வந்து பெரியவா இங்கே இருந்தபோது பெரியவாள்கிட்ட வந்து பெரியவா ஒரு தரம் வந்தா. இந்த பெங்களூருக்கு வந்துட்டு நம்ம இந்த மடத்து சுவாமியில் எங்கே இருந்தார், ஸ்வரூபானந்த சுவாமிஜி. ஓகே. அவர் கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆமாம் கரெக்ட். வந்து இங்கே வந்து பெரிய வீடியோ கூட வந்துருந்தாங்க. அப்போ வந்து ஜபங்கள்லாம் பண்ணி இதுக்கெல்லாம் பண்ணி ஹோமம்லாம் பண்ணி அந்தந்த பாக்கியம் எங்கிட்ட தான் கொடுத்தா நமக்கு கிடைச்சது. பெரிய அந்த பிரசாதம் கூட எடுத்துகிட்டு போனீங்க இல்லையா? எடுத்துகிட்டு வந்து அவள் கொடுத்து பிரசாதம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு அந்த சந்தர்ப்பத்தில் பெரியவாளை பார்த்து குழந்தை வேண்டின்னு தான் மாதிரி 2வது குழந்தை பிள்ளையாக பிறக்கணும் அது இதுன்னு வேண்டின்னு பிரசாதம் கொடுத்துட்டா. பிரசாதம் கொடுத்து தசைத்யா இருந்தா அப்படி அப்படின்னு கொடுத்துருந்தார். சரி, அதெல்லாம் ரொம்ப விசுவாசம் கொடுத்துருந்தார். அவ்வளோ கர்ப்பம் தெரிச்சு. அப்போ திருப்பி வந்தபோது இங்கே இருந்தபோது பெரியவா இங்கே இருந்தபோது மடத்துக்கு வந்தோடனே அவரை கூட்டம் பண்ண முடியல. நானும் அங்கே நின்று இருந்தேன். எல்லோரும் இருந்தா இவ ஓன்னு கத்தினா, பெரியவா பெரியவா அப்படின்னு கத்தி, என்ன அப்படின்னு பிள்ளை குழந்தை பிறக்கணும் அப்படின்னாரு. உடனே இப்படியே எத்தனை பழம் கிடக்கு தேடினார் மாதுளம் பழம் கிடைக்கல. வானபத்தை எடுத்துன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி அந்த கட்டாட்சம் வந்து கொடுத்து அந்த பிரசாதத்தை கொடுத்து அந்த பிரசாதத்தினால பிள்ளை குழந்தை பிறந்தது. அதுவும் என்ன ராமர் இதான் ஜெயராமர்னு சொல்லல. ஆமாம், அதுக்காக பெரியவா உத்தரவாச்சு. பெரியவா பேரையும் என் குருநாதர் பேரையும் ராமர் பேரையும் சேர்த்து வைங்க. அப்படியா? சரி சரி சரி. அதுக்கு தான் ஸ்ரீ ஜெயராமர்னு பேர். ஜெயராமன்னு கூப்பிடுறது வச்சிருக்கு. கூப்பிடுற பேர் ஸ்ரீராமன். ஓ சரி சரி, ஓகே. அப்படி ஆமாம். நீ இதுக்கு மேலே இன்னொன்று கேட்டேன்னு ஆசீர்வாடுவேன். என் கல்யாணமே மகாபெரிவா இருந்தபோது மகாபெரிவா தாலியை இடது கையில் வச்சுட்டு இருந்தா. ரொம்ப நேரம் வச்சுன்னு கொடுத்தா. புது பேர் அதுக்கு மேலே இவ்வளோ குங்குமத்தை அண்டு வச்சு மேலே படப்படா அப்படின்ட்டா. அப்படிதான் நுகர்மூணு வருவார் வந்து. அதுக்கப்புறம் இவா வந்து பார்த்துட்டு கல்யாணம் ரொம்ப விசுவாசம் பார்த்துட்டு அதை சந்திரமௌழி சாஸ்திரிகிட்ட கொடுத்துருப்போங்க அப்படின்ட்டா. நான் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் ரொம்ப அனுஷ்டானம் உள்ளவர். ஏமிட்டிக்கு நான் தகரிச்சுனாவும் அவர் தெரிஞ்சு தான் பேசுவார். தமிழ் பேசுவார், ரொம்ப ஜாலியாக பேசுவார்.
அவெல்லாம் சப்தரிஷி உட்காண்டாருன்னா 6 பாராயணம் இன்னும் ஒருத்தர் 5 பாராயணம் 6 பாராயணம் பண்ணி வருவார். அப்பேற்பட்ட ஆள் வரலாம். உடனே எனக்கு தெரியாத கொடுக்க சொல்லியிருக்காங்க. பெரியவாள்கிட்ட எடுத்து போயிருக்காரு வேணும். ஒன்றும் இல்லை, அது நாரில் கட்டி எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஓ சரி. அதுக்கு மறுநாள் நவராத்திரி ஆரம்பம். நவராத்திரியில் அம்பாளுக்கு மகா திரிபுரசுந்தரிக்கு சாத்தியிருந்தார். 9 நாளுமா? 9 நாளும் பெரியவாளே புது பெரியவாளே ஆசீர்வப்பட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது வெளியில தான். ஆனால் சொல்லிட்டேன் நான் அனுகிரகத்துக்கு சொல்கிறேன். புரியுது புரியுது. அப்படியே அதை எடுத்துக்கிட்டு அனுகிரகம் பண்ண பெரியவா. அதனால நாம் எல்லோருமே நடந்துக்க வேண்டியது மடத்தில் வேண்டியது என்னன்னு கேட்டால், மடத்தை நம்ம வீடு. மடம் என்னைக்கு இருந்தாலும் நம்ம மடம். அதை அத்தனை பேருமே என்னைக்குமே விட முடியாதது. கரெக்ட். அது உள்ள இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் இருக்குது. கரெக்ட். எல்லாருக்கும் இருக்கு. எல்லோரும் திருப்பி வரணும். நிறைய பேர் வந்துட்டு இருக்கா போயிட்டு இருக்கா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லோரும் வரணும். நாம் யாரோ பேசுகிறோம் நம்ம பேசக்கூடாது. நமக்குன்னு ஒரு விதி இருக்குது. கரெக்ட். விதியில் நம்ம இருக்கணும். ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம ஜாகிரதையாக கொண்டு போகணுமே தவிர அனாவசியம் நம்ம போகக்கூடாது. இப்படியெல்லாம் கரெக்ட். அப்படி வாழைப்பழ கதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாழைப்பழ கதை சொல்லலையா? அதான் பெரியவா சென்னையிலேருந்து ஒரு பக்தாள். அவள் அபாரமான பக்தி பெரியவாட்ட. மகாபெரிவா இருந்த காலத்தில் சொல்கிறது. அவள் கார்த்தா நாளைக்கு பெரியவாட்ட போகலாமா அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு. மாமியை உடனே சரி அப்படின்ட்டா. பெங்களூர் டிவோட்டி இல்லையா? இல்லை சென்னை. நான் அன்னி மடத்துக்கு போயிருந்தேன். 2 நாள் இருந்தேன். அப்போ இது நடந்தது. உடனே அவள் காலையில் கிளம்பி வரும்போது கார்த்தால அங்கேருந்து வந்திருக்கா. வந்த உடனே இந்த அம்மா அங்கே பக்கத்தில் இருக்கிற அவள் ஸ்நேகிதி அந்த அம்மாட்ட, அவள் ஏழை அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கா, நானும் வரட்டுமா, கார் தானே இப்போ வாயண்டி அப்படின்னு இருக்கா. அவள் இந்த பொம்மநாட்டு அனுகிரகம் வந்திருக்காரு. இவர் ராத்திரி கத்திருக்காரு, எதுக்கு அவள்லாம் கூப்பிட்ற நீ அப்படின்னு கத்திருக்காரு எஜமானர். கார்த்தால சிங்குவா சத்திரத்துக்கிட்ட எங்கேயும் வண்டி நிறுத்திட்டு பழங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காரு. சரி சரி. இந்த அம்மாவும் போயிருக்கா. அவர் அதுக்குள்ளே வந்துட்டார். அவர் கத்திருக்காரு. லேட் ஆகிடுச்சு என்ன இது அப்படின்னு. சரி, என்ன பழம் வாங்கிட்டேன். 4 பழத்தை காமிச்சிருக்கா. இந்த 4 பழத்துக்கா நீங்கள் என்ன இதையா சாப்பிட போகிறாரு வேறு அப்படின்னு கேட்டுவிட்டார். வேறு அதுக்கா வண்டியில் ஏறிட்டேன். இந்த அம்மா வருத்தப்பட்டு பாவம் ஏறிக்கா வந்துட்டா. பெரியவாளை பார்க்குறோம், ஒரே சந்தோஷம். பெரியவா கொடுத்துட்டே இருந்தால் வந்தேன். பழத்தை எல்லாம் அதே பாவா சொல்லிகிட்டே இருந்தா. எல்லாம் ஆண்டி இருந்து வந்தோடனே பெரியவாளை எப்படின்ட்டா இவரை இந்த எஜமானரை. அவள் கூட நிறைய பழத்தை வச்சு நிற்கிறாவா. அந்த ஓன்னு அழுதுட்டா. அந்த அம்மா அந்த பக்கம் தள்ளி நிற்க சொல்லு அப்படின்ட்டா. இந்த அம்மா பழத்தை சின்ன குழம்பு, சின்ன மூங்கில் தட்டு, அதெல்லாம் 4 பழம். அந்த பழத்தை வாங்கிட்டு அதை கொஞ்சம் ஒரு பழத்தை உரிச்சுட்டு தூண்டு எடுத்து வாயில் போட்டுட்டேன். நான் சொன்னேன், என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, எப்படி எப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லிட்டே நீங்கள் அப்படியே இந்த அம்மா கத்த. இவர் பிரமிச்சு போய் கண்ணாத்த அரைஞ்சிட்டு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த மேயத்தை சொன்ன தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி நான் அப்புறமா பெரிய அனுகிரகம் பண்ணி அந்த கூடையை வாங்கன்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணி ஆஜர் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பழங்கதை சொல்றச்ச உங்களோட பழங்கதை தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. உங்க உங்க குரு இதுல நம்மளோட குளிப்பாட்ட முடியாதுன்னு சொல்றாரு. இத்தனைக்கு காரணகர்த்தார் எங்க குரு. அவ்வளவுதான். எங்க குருநாதர் பெரியவாள்கிட்ட அப்படி இருப்பார். அப்பேற்பட்டவர் எங்க குருநாதர். சாதாரணப்பட்ட குருநாதர் கிடையாது. இன்னைக்கும் பெரியவா இப்போ எங்கள் குருநாதர் வம்சத்துலேருந்து யாராவது ஒருத்தர் சம்பர்க்கம் இருக்கணுங்கிறதுனால எங்கள் வாத்தியார் குழந்தைகள் கிடையாது, நாங்கள் தான் குழந்தைகள். அது மாதிரி அக்காவோட பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டார். அவளோட அண்ணா தம்பியோட குழந்தைகளை பெரியவா வர சொல்லி காசிக்கு வர சொன்னா. அவளை மடத்தில் சம்பர்க்கப்படுத்தணும்ட்டு இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு. அதாவது இதெல்லாம் பலவே பேசுறவளுக்கு தெரியாது. எதுவுமே பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிக்க வேண்டிக்கிறேன். அத்தனை பேர் வாங்கோ. மகாபெரிவா இருந்த நாளில் எத்தனை குடும்பங்கள் இருந்தோ வாழலாம் வாங்கோ. நாள்லாம் வாங்கோ. நம்ம சமாதமானம் என்ன உண்டோ உட்காந்து நம்மள்கிட்ட பேசாம இருக்கா. நம்மள்கிட்ட பேசாம இருக்கா. எப்படி பேசுறா? பேசாமல் இருந்தால் ஏதோ இன்னொருத்தரை கேட்டுன்னு தான் நம்ம பேசணும்,
இன்னொருத்தர் வாங்கிட்டு பேசணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா? கரெக்ட். யார் வேணா நேர பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும்போது அத்தனையும் வந்து நீங்கள் அத்தனை பேரையும் பெரியவான்ட்டு உட்காந்து பேச வேண்டியது தானே. கரெக்ட். நம்மளோட நம்ம குடும்பம், நம்ம பெரியவா, காமக்குடி குடும்பம்னா பேர் இதுக்கு. ஆமாம், நிச்சயமா. அப்பேற்பட்ட மடம் என்ன சாதாரண மடம் இல்லை. இது ஆதிசங்கர்லேருந்து அவர் ஸ்தாபித்த மடம், அங்கேருந்து வந்த மடம். ஆமாம். அந்த நாளில் வந்து காஞ்சி மகாநகரம்னா ஒன்று தான். கரெக்ட். உஜ்ஜயினி அந்த பக்கம்னா இந்த பக்கத்தான் காஞ்சிபுரம் தான். ஆமாம் ஆமாம் என்ன ஆமாம். வேர்டோட லைப்ரரி இந்த இடம், இது வேர்ல்ட் லைப்ரரி. அதுக்கு தான் இப்போ இந்த ஏனாத்தூர்ல கட்டிகாஸ்தானம்னு பேர். வேர்ல்ட் லைப்ரரி இந்த இடம் அது. அதனால இங்கே எல்லா பண்டிதரும் வந்து ஆனோம். கரெக்ட். அப்பேற்பட்ட இடம் அது, ஜங்ஷன் மாதிரி அது. ஆமாம். அப்பேற்பட்ட இடத்துல பிந்து அம்பாளோட ஸ்தானம் என்ன. பேர்பட்ட இடத்துல ஆதிசங்கர் அப்படின்னா பெரியவா ஒரு இதில் பேசியிருக்கார், மகாபெரிவா. ரொம்ப வயசுக்கு அப்புறம் ஆதிசங்கரோட உற்சவத்தில் பேசியிருக்கார். வீடியோ நான் கமுக்கிறேன் உங்களுக்கு, நான் கொடுக்குற வேணாம், நீங்கள் அந்த வீடியோ சேர்த்து போடலாம். அவள் பேசும்போது 4 சிஷ்யாவை பற்றி பண்ணும்போது எல்லாம் சொல்லிட்டு பத்மபாதாளை சொல்லிட்டு வரா, தோட்டகாஷ்டத்துவம் பற்றி அர்த்தம் சொல்லிட்டு வரா. இதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அதில் பண்ணிட்டு அவள் சொல்கிறா, ஆதிசங்கரர் வந்து கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காஞ்சிபுரம் வந்தார். அங்கே வந்து காமாட்சிகிட்ட இருந்து அங்கே வந்து வாத விவாதங்களை வாக்கியார்த்தம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி அங்கே வந்து தனக்கு அங்கேருந்து வந்த ஒரு நல்ல ஒரு சின்ன பையன் வந்து அவர்கிட்ட அப்படியே வாங்கிட்டு அவர் சன்னியாசம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து அவர் அந்த இடத்துல ஐக்கியமாயிட்டாருன்னு நான் நிறைய புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன்னு சொல்கிறா பெரியவா. அப்போது தெய்வம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவரை எல்லாருமே கவனிக்கணும். ஒரு தெய்வம் பொய் சொல்லுமா? கரெக்ட். அப்படிங்கிறது முதல்ல எடுத்துக்கணும். கரெக்ட். அப்படி தான் இருந்ததுனால இது மடம் அப்படின்னு சொல்லுமா? மடம் இல்லான்னு சொல்கிறவாளை சொல்கிறேன் நான். கரெக்ட். கரெக்ட். மடம் இல்லைன்னு சொல்கிறவாளுக்கு நான் தெரிவிக்கிறேன் என்ன. அப்போ அப்படி இருந்தால் அது வந்து தான் இருந்ததுனால அது சொல்லுவாளா? அப்படி சொல்கிறது ஒரு தெய்வம் உண்டா? அது தெய்வமா? கிடையாது. கரெக்ட். என்ன உண்மையை உண்மையை தான் பேசும். அப்படி உண்மையே இருக்கக்கூடிய விஷயம் அது. அதுக்கு வேண்டிய இல்லைன்னா இந்த 2500 வருஷமாக இந்த மடம் வந்து இத்தனை தூரத்துக்கு வந்திருக்குமா? கரெக்ட். இத்தனையெல்லாம் அனுபவங்கள்லாம் வந்தாலும் எத்தனையோ அப்படி இந்த ஜெயேந்திர சுவாமிகளுக்கு விழுந்த மாதிரி ஒரு இது வந்து எல்லாருக்கும் அனுபவிச்சுட்டா. எல்லாரும் அனுபவிச்சுருக்கேன். இன்றைக்கி அத்தனை பேரும் அனுபவிச்சுட்டா. ஆனால் எங்களுக்கு மடத்துக்கு பட்ட அடி பட்டு தானே. அந்த அந்த பொண்ணுக்கு யாருமே பேச முடியல. கரெக்ட். யாரான்னு பேசினாளா? யாராச்சும் கொண்டு கொடுத்தாளா? ஒன்றும் இல்லை. அது இருக்கட்டும். ஆனால் அவர் திருப்பி அவரோட அந்த அனுகிரக பலம் அவர் வந்து அவருக்கு அனுகிரகம் கிடைச்சது. அவருக்கு சந்திரமௌலீஸ்வரர் அனுகிரகம் முடிந்து இத்தனை வருஷம் பூஜை பண்ணிருக்கு. அவருக்கு அனுகிரகம் திருப்பி ஏந்து நின்னார். அவர் சொல்லிட்டே போனார், நான் என் காலத்தில் இப்படி ஆச்சுன்னு ஆகக்கூடாது, திருப்பி நிறுத்தணும் மடத்தன்னு நிறுத்திட்டு தான் போனார். அவர் நிறுத்தாமல் இல்லை. இன்றைக்கும் அதை ஸ்மரிக்கிறா எல்லாருமே, இல்லைன்னு இல்லை. ஆமாம், இன்றைக்கும் பெரியவா வந்து எத்தனை அவர் காரியத்தை எத்தனை பண்ணுறா பெரியவா. ஒன்றா ரெண்டா? கரெக்ட். இதை பெரியவார் எப்படி பண்ணியிருக்கா, நம்ம அதை இது பண்ணக்கூடாது அப்படி பண்ணிட்டு எத்தனை பண்ணுறா. இதெல்லாம் வந்து கவனிக்கணும். கவனித்து காரியத்தை பண்ணுமே தவிர அனாவசியம் பேசுறதுங்கிறது வேண்டாம். யாருமே பேசக்கூடாது. எல்லாருமே வந்து காரியம் பண்ணலாம் அப்படின்னு இது தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதான் விஷயங்கள். நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் இருக்குது நிறைய. அது உங்கள் சொப்ன தரிசனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒன்று இப்போ நீங்கள் சொப்னத்தில் பெரியவா வந்தது, இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா பெரியவா சொப்ன தரிசனம்? சொப்ன தரிசனம் வந்து ரீசெண்டாக இல்லை. நேற்று ரீசெண்டாக இல்லை. ரீசெண்டானாக்கா நேற்று எப்போ வந்ததுன்னு கேட்டால், இந்த எங்கள் வாத்தியாருக்கு ஒரு உற்சவம் பண்ணினோம். சரி. அந்த உற்சவம் சமயத்தில் நேற்று எங்கள் வாத்தியா அவருக்கு 100 வருஷத்தை கொண்டாடினோம் எல்லாரும். ஓ சரி. இப்போ புதுப்பிரிவா சொன்னால் எனக்கும் ஒரு பாடம் சொல்லியிருக்கார் அப்படின்னா நானும் வரேன் அப்படின்னு அவார்டு வந்தா பெங்களூருக்கு வந்து அவார்டு வந்தா. ஏன்னா இளையாத்தங்குடியில் ஒரு சட்டம் வாத்தியாருக்கு பாடம் சொல்லி தரணும். புதுப்பிரிவா வந்த சமயம் இப்போது அதுக்கு இந்த இப்போது
கமாஷிவங்குள்ள ராமு சாஸ்திரிட்டு இருந்தார், இப்போ தான் கல்மனர். அவரையும் பத்மநாப சாஸ்திரி ஒருத்தர் இருந்தார். இப்போ ரெண்டு பேருக்கும் பாடம் சொல்லுவார். 30 பேரோட கொண்டுப்பா பாடம் கேட்டுப்பா. அப்படி நடந்தது. சரி. ஆனால் கண்ட்ரோல் ஃபுல்லாக வாத்தியார்ட்ட. பெரியவா உத்தரவு என்னன்னா, நானே வரணும்னா உங்கள்கிட்ட கேட்கணும், நீங்கள் சொன்னால் தான் நான் வரணும். அவ்வளோ பூட்டி வச்சிருந்தா. அப்படி ஜாகிரதையாக அப்படி வச்சிருந்தா. வாத்தியார்ட்ட அவ்வளோ விசுவாசம், தீர்மானங்கள். அது மாதிரி ஏன்னா அந்த குருநாதருக்கு எங்கள் 100 வருஷம் போகிறதுக்கு பண்ண பொறுப்பையோட வந்தால் என்ன நடத்தினோம். அந்த சமயத்தில் எங்கள் வாத்தியார் அனுகிரகம் பண்ணார். தலையில் கையை வச்சு எனக்கு பெரியவா பரிபூர்ணம் அனுகிரகம் பண்ணான். பரிபூர்ணம் அனுகிரகம் பண்ணான். இப்போ சாதாரணமாக என் குழந்தைகளுக்கெல்லாமும் சொப்பனத்தில் நிறைய அனுகிரகம் பண்ணி இப்போ கூட பாலபிரிவா அனுகிரகம் பண்ணிக்கா, பிரிவா அனுகிரகம் பண்ண, புது பிரிவா அனுகிரகம் பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம். இது சாதாரணமாக இன்னைய தினத்தில் எல்லா குடும்பத்திலையும் பெரியவா வந்துருக்கா. நீங்கள் எங்கே வேணால் கவனிக்கலாம். நானே நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய இடங்கள்ல பெரியவா சொப்பனா அவளுக்கு தர்ஷனம் கொடுத்துருக்கா. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் யாரோ ஒருத்தர் மடம் இல்லை சொல்ல இது பெருகின்றே இருக்குன்னு. ஆமாம், இது ஒன்றும் கம்மியாக. நீ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இந்த விருட்சத்தை ஒரு பக்கம் வெட்டினா 8 பக்கம் திருப்பி ஓடணும் உனக்கு. அந்த மாதிரி வேதம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, எல்லாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இங்கே யாராக இருக்கிறதுனா அவள்லாம் ஒரு படசல் ஆரம்பிச்சுட்டா. எல்லா வீட்லேயும் படசல் இப்போ அத்தனை பேரும் செஞ்சுட்டு இருக்கான்னு. செஞ்சுட்டு இருக்கா. கரெக்ட். அத்தனை பேருக்கு செய்கிறா, அத்தனை பேர் வந்துருக்கு, அத்தனை பேர் நடந்துருக்கு. ஏதோ ஒரு பிக்ஷா வந்து செஞ்சுட்டுறா. இல்லை, பிக்ஷா இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் மடம் செய்யறதுன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அத்தனை பாடசாலைக்கும் மடம் செஞ்சுட்டு இருக்கு. அது தவிர வேற யார் படிச்சா வந்தாலும் அவளுக்கு செஞ்சுட்டு இருக்கு. கரெக்ட். என்ன கரெக்ட். நாம இங்கே படிச்சோம் அத்தனை பேரும் எல்லா இடத்துக்கும் பரீட்சைக்கு போறா. வேற எங்கேயோ படிச்சவா இங்கே யாரும் நிறைய வர்றதில்லை. அதையும் கவனிக்கணும். கரெக்ட். மீதி மடத்தில் படிச்சவா இங்கே வந்துருக்காளான்னு கேட்டால் அது பார்க்கணும், யோகம் பண்ண வேண்டிய விஷயம். இங்கே படிச்சவா எல்லா மடத்துக்கும் போய் எல்லா இடத்துலையும் பரீட்சை கொடுத்து எல்லாம் பாஸ் பண்ணுறா. இவா தான் எல்லா இடத்துக்கும் வேண்டியிருக்கு. அத்தனை இடத்துலையும் இவா தான் வேலை செய்யும். ஆமாம் ஆமாம், ஜெகன் மாதா மாதிரி ஜெகத்குரு. ஆமாம், இதுதான் குரு. இல்லை, விஸ்வாசம் சொல்கிறேன். இது விட்டு கொடுக்காம பரவாயில்ல அனுகிரகம் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய அனுகிரகம். இதெல்லாம் எத்தனை சொல்லி மாளாது நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் இருக்கு, இன்னும் விஷயங்கள்லாம் இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அது இன்னொரு சமயம் நீங்க எடுத்துங்கோ. அவ்வளோதான். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு 1.5 மணி நேரம் சொல்லியிருக்கேன். மங்களம் கௌசலேந்திராஜ மகனீய குணாப்தஜ சக்கரவர்த்தி தனூஜாஜ சார்வபூமாஜ மங்களம். என்ன, இதுக்கு மங்களம் கிடையாது, மங்களமா சொல்லக்கூடியதுக்கு மங்களம் அப்படி சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கேட்டது ரொம்ப சந்தோஷம். ஏதோ எங்களுக்கு இருக்கிற அனுபவம் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் பெரியவாளது நிறைய இருக்குது, புது பெரியவாளது இன்னும் இருக்குது. ஆமாம், அவள் யாத்திரைங்கெல்லாம் புதுலாம். ஆமாம், இந்த வீட்டுக்கு புது பிரிவு வந்திருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் வந்திருக்கா இல்லையா? இந்த வீட்டுக்கு நீங்கள் இதை வீடுன்னு சொல்கிறேன், அதையும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. வீடு என்னை கூப்பிட்டு எல்லாரும் வீடு வாங்கிட்டான், நீ வீடு வாங்கலை. எல்லாரும் காரு கீறு வச்சுருங்க, எனக்கு கார் வாங்கலை. கார்லாம் வேண்டாம் பாரு, எனக்கு கொஞ்சம் இதாக பேசுவேன் விட்டு. சரி சரி, நான் வீடு வாங்கலையே அப்படின்னா, பெரியவா இன்னும் கொடுக்குறளவு கொடுங்க அப்படின்ட்டேன். அப்புறமா எனக்கு ஒரு இடம் இருந்து அதை விற்றேன், இவ்வளோ பணம் வந்தது. அப்பா இவர் வந்தார், அந்த பணத்தை எடுத்து போய் வச்சுட்டேன் நான் அவர்கிட்ட. பணத்தை வச்சோடனே என்ன இதுன்னார், இது மாதிரி வந்தது உங்கள்கிட்ட வச்சு நீங்கள் பார்த்துட்டு அனுகிரகம் பண்ணோம் அப்படின்னு. உடனே நம்ம சேகர்னு இருக்கார், அவரை கூப்பிட்டு, இப்போ சேகர் இங்கே வா, இதை எடுத்துக்கோ, எடுத்து அவங்ககிட்ட இருந்த குடும்பி, அவன் அண்ணா எல்லாம் நிறைய பேர் இருக்கா, என்ன எல்லாம் குடும்பம்லாம் பெருசு, யாராக வந்தால் கொடுத்துருவான், அதனால் வேண்டாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்ட்டார். எடுத்து வச்சுருக்கோன்னா அப்படி எடுத்து வச்சுட்டு ஜாகிரதை வச்சுக்கா, வீடு வாங்கும்போது பணத்தை கொடு அப்படின்ட்டார். சொல்லிட்டு அவர் எடுத்துன்னு கிளம்பினார். வாங்கினார், சும்மா வச்சுக்காத, அது குட்டி போடணும் அப்படின்னார். ஓ, இன்ட்ரெஸ்ட் வேறு. சரி அப்படின்ட்டு நான் இந்த வீடு வந்தது, அந்த உடனே வாங்க வந்தேன். அப்போ அவர் சேகர் கூட இருந்து எல்லாம் பண்ணி, அவரை நினைக்கணும்னா அவங்க கூட இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இந்த வீடு வாங்கினோம். நான் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு தனூர் மாதம்
கார்த்தால முதல் நாள் ராத்திரி போனேன். மறுநாள் வந்து தனுர்மாசம் ஆரம்பம் நாமளிக்கு என்னடா அப்படின்னு நானும் இவ்வளோ போயிருந்தோம். தம்பதியெல்லாம் வந்துருக்கல அப்படின்னா ராத்திரி. சரி காற்றுல பார்ப்போம், இருப்பேனும் காற்றல அப்படின்னு இருப்பேன் பெரியவாங்க. சரி காற்றுல பார்ப்போம் அப்படின்ட்டார். போய் படுத்துட்டார். ஏன்னா 4 மணிக்கு எழுந்திருக்கணும். முதல் நாள் 4 மணிக்கு நான் கூட எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணிட்டு போனோம். பெரியவா ஸ்நானம் பண்ணி வந்தால் பூஜை உட்காண்டா. பூஜையெல்லாம் முடித்தோடனே வந்தா உள்ளே போனோடனே அப்பா ஆடா அப்படின்னு உட்காண்டார். நான் போனேன். உள்ளே போனோடனே என்ன கணேச்சுவா அப்படின்னு கணேச்சுவம்பர் கணேச்சுவம்பர் நான் கணபாடிம்பர் இப்படியே கூப்பிடுவார். என்ன கணேச்சுவா என்ன விஷயம் அப்படின்னார். ஒன்றும் இல்லை பெரியவா இது மாதிரி போயிடுவாங்க. அப்பாடா வாங்கிட்டே விட கொண்டாங்க என்ன சாவியை எடுத்து வச்சேன். சாவி எடுத்து பார்த்துட்டு 5-6 சாவி இருக்குது. சரி ரைட்டு அப்படி சாவி வச்சுட்டு இந்த பத்திரத்தை வாங்கி பார்த்தார். பத்திரத்தை வாங்கி பார்த்துட்டு பிராமணம் மாத்மம் வீடு, பிராமணன்ட்டு பிராமணம் நல்லதுடா அப்படின்ட்டார். அடுத்தது வந்து பார்த்துட்டு சரி வந்து தென்னை மரம் இருக்கா அப்படின்னாரு. என்ன இருக்கு பெரியவா? 3 மரம் 4 மரம் இருக்கா அப்படின்னாரு. 3 மரம் இருக்குது பெரியவா. மாமரம் இருக்கா அப்படின்னாரு. நான் என்ன பெரியவா கண்ணாடி தெரிகிறது அதில் அப்படின்னு கேட்டது போது சொல்கிறேன் அப்படின்னா இல்லை சொல்கிறேன் விஷயம் எப்படி பிரத்யட்சமாக பார்க்குறாள் அந்த இடத்த அப்படியே அப்படியே பார்த்துனே இருக்கா. நான் மாமரம் இருக்கு பெரியவா. கிணறு இருக்கா அடுத்தது இருக்கு பெரியவா. பின்ன என்ன நான் சௌக்கியம் தான் வச்சுக்கோ. நீ சீக்கிரம் ஊக்கப்படுத்திட்டோ போய்டும் நீ அதுக்குள்ள சீக்கிரம் அப்படின்ட்டார். பெரியவா வராமல் நான் போக மாட்டேன். சரி அஷடு வேணும் வாங்கி இதை போடா சும்மா அப்படின்ட்டு போயிட்டு வா அப்படின்னு பிரசாதத்தை கொடுத்துட்டார். நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு 10 நாளில் 15 நாளோ என்ன ஆகிருந்தது. இதுக்கு இடைநீர் மட்டத்தில் நாள் கூப்பிட்டுருந்தார். பெரியவாள் அப்போ வந்து பெங்களூர் கிராஸ் பண்ணி தானே போனோம். ஆமாம் போனோம். அங்கே எண்ணெய் இல்லை, அவர் எண்ணெய் மட்டத்துக்கு வந்தார். 1 மாதம் கழிச்சு வந்தார். அங்கே வந்த உடனே அங்கே வந்துட்டு அன்றைக்கே கிளம்பிட்டாவா வந்து அன்றைக்கி வந்து உடனே அங்கே போயிருந்தோம். போனோடனே வந்து அங்கே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அங்கே எல்லாம் எடுத்து பெரியவா வந்தப்போ தான் போகிறது தீர்மானம் எடுத்து. நீங்கள் நிஜமாவே போகலையா அதுக்கப்புறம்? வரவே இல்லை. ஐயோ சொன்னால் கேட்க மாட்டேங்க, என்ன சொல்கிறது எனக்கு. சரி நான் சொல்கிறேன் போ அப்படின்னாரு. நான் ஊக்கப்படுத்துக்கிட்டுலாம் விட்டுறேன், எல்லாம் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு சரிட்டு அப்புறமா அவர்கிட்ட சேகரத்தை சொல்லிவிட்டு ஒருத்த பிடிச்சி எல்லாத்தையும் பண்ணி கிளம்பும்போது இந்த தனுர் மாதம் முடிஞ்சு தை மாதம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நான் வரேன் அப்படின்னேன். அப்போ அங்கே உடனே கிடப்படான்னு 13 நாள் பாக்கி. சரி சரி 13 நாளில் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் ஊக்கப்படுத்தி எல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த தரையெல்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டான். ஜம்முன்னு எல்லாம் எடுத்து 14ஆம் தேதி இன்னைக்கு 2010 நினைக்கிறேன். ஆமாம் 2010. 14ஆம் தேதி ஒசூர் வந்தவா 2 மணிக்கு ஒசூரில் உட்கார பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு தட்டு நிறைய பிரசாத குங்குமம் வச்சுலாம் வச்சுட்டு நாங்கள் கணேசன் விட்டு போனோம். கழிச்சு விட்டு எந்த கடைக்கடால் கிளம்பி நேராக வந்துவிட்டாங்க. 1 மணி 1 மணி. ஏய் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு யோகி வந்திருக்கேன் அப்படின்னு உள்ள வந்து உட்காந்துருந்து எனக்கு ஒரு மணி ஆசீர்வாதம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்துருந்தார். 3/4 மணி நேரம் உட்காந்து வந்தா 1 மணி நேரம். அந்த பழைய ஆற்றுக்கு 2 பெரியவளம் பாரு வந்திருக்கா அப்போ வந்திருக்கா 1 மணி நேரம் அப்படின்னு போயிருக்கா. அப்படி காருண்யம் எல்லார்ட்டையும் காருண்யம். யார் இவான்னு கிடையாது, எல்லார்ட்டையும் காருண்யம். இது நான் பெருமைக்காக சொல்லலை, எல்லார்ட்டையும் இந்த நீங்கள் யாரு கேட்டாலும் இந்த அனுபவம் சொல்லுவோம். அவன்கிட்ட அனுபவம் இருக்கு இன்னைக்கு. ஆமாம் இன்னைக்கு ஒருத்தனுக்கும் இன்னைக்கு பெரியவா இன்னைக்கு இருக்காளே இந்த பெரியவாளோட அனுபவம் நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க. அப்படி இல்லை ஒரே ஒரு வாட்டி பார்த்தவாள் கூட ஒரு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் கொடுக்குற மாதிரி அனுபவம் இருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைய பேரை வந்து சனாதன தர்மத்தில்
அவள்லாம் அப்படி இப்படி தெரியாமல் ரூட்டு தெரியாமல் போனவள்லாம் திருப்பி ரூட்டில் கொண்டு வந்து அவளை சேர்த்து கொண்டு வந்து அந்த பசங்கள்லாம் லைனில் கொண்டு வந்து எத்தனை பசங்களை கொண்டு வந்திருக்கா இப்போ லைனில். இந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த பொன் குழந்தைகளுக்கு சம்பிரதாயம் ஒன்னே போகிறோம். யாருமே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமே பண்ணல. நம்ம தான் பண்றோம். பண்ண முடியாது. யாரும் பண்ண முடியாது. கரெக்ட். என்ன யாருமே பண்ண முடியாது. என்ன அப்பேற்பட்ட கோவலத்திலேருந்து ஆரம்பிச்ச அத்தனை விஷயமும் அங்கே சொல்லி கொடுத்தா வளர்கிறேன். இந்த காலத்து பொண்ணை வந்து பெரியவாளால மட்டும்தான் மாற்ற முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த வப்பனம் செய்கிறாள். ஆமா, அவாளுக்கு எல்லாருக்கும் ஏதோ செஞ்சுட்டு இருக்கார். வாத்தியக்காரனுக்கு செய்யற எல்லா கோவில்ல என்னென்ன உண்டோ பட்டாச்சாரியர்களுக்கெல்லாம் செய்யற வாழ்க்கெல்லாம் தனியாக வச்சிருக்காரு. பாஞ்சராத்திரையாக இதுக்காக படைச்சு வச்சிருக்கா. இது மாதிரி எல்லாத்துக்கும் அந்த கோவில் சம்மந்தப்பட்ட என்ன இருக்கோ அத்தனை பேருக்கும் இந்த சம்பிரதாயத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக வச்சு பழைய கோவிலில் வித்வான்களை வச்சுட்டு ஆனந்தகன்வாடி வச்சுட்டு அந்தந்த இடத்துல பாராயணம் விளக்க சொல்லி என்ன இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயம். எதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை யோசனை பண்ணுமே தவிர ஏதோ பேசிட்டு ஏதோ பண்ணிட்டு அதெல்லாம் எல்லாரும் பேசக்கூடாது. எல்லாம் பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. கரெக்ட். பேசுறவா வந்து பண்ணணும். பண்ணினப்புறம் பேசலாம். முதல்ல கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் பண்ண நீ பேச வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கைங்கரியம் பண்ணி இல்லாட்டா வந்து பார்த்துட்டு போ. கரெக்டாக பண்ணு. கரெக்ட். பார்த்துட்டு போ. நான் முடியலையா பார்த்துட்டு போ. என்ன நடக்கிறது பாரு. பார்க்காம பேசக்கூடாது. எந்த பேசணும், ஒரு அனுகிரகம் வாங்கிக்கணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். குடும்பத்துக்கு குரு எல்லாம் ஒன்று பண்ண முடியாது. இப்படி தான் விஷயமே தவிர பெரிய அனுகிரகம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக ஆகட்டும். நிச்சயமாக இன்னும் நிறைய இருக்குது. எப்போ சந்தர்ப்பம் எடுத்தும்போது அடுத்த ஒரு சந்திப்பு வச்சுக்கலாம். நிச்சயம். ஆக்சுவலி மடத்தை பற்றி அந்த சபா சதஸ் அதெல்லாம் பற்றி செப்பரேட்டாக நம்ம நிறைய இருக்குது. அது நம்ம செப்பரேட்டாக நிறைய இருக்குது. அது குருவார சபா, அனுராதா சபா நிறைய இருக்குது. சாஸ்திர சதஸ் அதான் சொல்கிறேனே. சம்பிரதாயத்தை விட ஒரே வாக்கியத்தை முடிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஆரம்பித்த சம்பிரதாயத்தை விடாம இன்னைக்கு வந்து மடம் வந்துருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். எதுவுமே விடலை, எதுவுமே பெருகின்னு தான் இருக்கிறதெல்லாம். அப்படி பார்க்க போனாக்கா இவா காலத்துல வருணக்கிரமத்தை யாருமே விடத்துல இவா பாராயணமே நடத்திட்டா. வருணக்கிரமத்துல நிறைய பாகங்கள் பாராயணமாவே நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்றது கஷ்டம். ஆமா, அப்படியெல்லாம் நடந்திருக்கு. சும்மா சாதாரண விஷயங்களா அதெல்லாம் நிறைய இருக்கு விஷயங்கள். ஓகே. ஆமாம், நல்லா இருக்குது. நிறைய இப்போவும் வந்து மடம் முதல்ல மாதிரிலாம் என்ன சம்பாவனை சின்ன சம்பாவனைலாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் ஒரு தியான சம்பாவனை கம்மி கிடையாது. அப்படி சொல்லிக்கணும். ரொம்ப சந்தோஷம். பாக்கியம். நிறைய சதஸ் அத்தனையும் நடத்தினா காசியில். ரொம்ப சந்தோஷம். பெரியவாசனம்.